கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? Hello Darmies, welcome back to my channel. This is Tani BTS Fix and I am your beloved author தான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜேகேவுடைய என்ன டேஞ்சரஸ் மாஃபியா லார்ட் ஃபெல் இன் லவ் வித்தோட பார்ட் 21 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 20 வரையும் பார்க்காதவங்களாம் போய் தயவு செஞ்சு சேனலை விசிட் பண்ணி பிளேலிஸ்ட்டுக்குள்ளே அமைக்கி போயிட்டு அந்த மொத்த பாட்டையும் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸ்டோரி. அண்ட் அதர் வீடியோஸும் நீங்கள் நம்பி பார்க்கலாம். நான் உங்கள் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன் என்னோடய ஸ்டோரி லைனில். அண்ட் ஐ எம் ரியலி கான்ஃபிடென்ட். அண்ட் நீங்கள் சொல்லலாம் என் கண்ணில் ஒரு ரத்து முறியெல்லாம் தெரியுதுன்ட்டு, அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருக்கேன். என்னோடய ஸ்டோரிஸை நினச்சி நானே பெருமைப்படுறேன். என்ன பண்ணுறது, பிராக் பண்ணுற நிலைமைக்கு ஆகிப்போச்சுடா என் மனநிலை. நானே என்னை தேத்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐ எம் குட், ஐ எம் பிரேவ், அந்த மாதிரி இருக்குது. சரி, நான் மொக்க பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளேயே போயிடுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்கோ. ஷேர் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. கமெண்ட்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செக்ஷன். அதில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால தப்பு இல்லாமே எனக்காக ஒரு கமெண்ட், ஒரு ஹார்ட்டு, ஹாய் இல்லைனா பாய், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம்ல. அது வெறுமனே கிடக்கு. எனக்கு பார்க்கும்போதெல்லாம் மனசு வலிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப்போடு தான் நம்ம பார்த்துட்டு போவோம். அண்ட் வியோட எஃப்எஃப் கண்டிப்பாக வரும். சரிங்களா, இந்த லூசிஃபர்ஸ்க்கு அதோடைய ஸ்பெஷல் பார்ட் போட்டிருக்கேன்ல, அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட பார்ட் 2, அந்த ஸ்பெஷல் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்துட்ட பிறகு நமக்கு விஎஃப்எஃப் வந்துடும் கண்டிப்பாக. எல்லாம் அதுக்கு முன்னாடியே கூட வரலாம், இல்லை இதை ஒன் ஷாட் வரலாம், எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் விஎஃப்எஃப் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அது நான் முடிக்கிற பிளானில் இருக்கேன். இந்த மந்த்துக்குள்ளேயே அது முடியணும். நான் போன மந்த்து இப்படி தான் டார்கெட் செட் பண்ணேன். இப்போ இந்த மந்த்து பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கோவிந்தா தான் போலையே. ஆனால் நான் யாருக்கும் நாம் அடிக்க மாட்டேன். பார்த்துக்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டோரி. பட் நல்லா தான் இருக்கும். இழுக்கிறதுலேயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்ப்போம். சரி ஆர்பிஸ், இந்த கதையெல்லாம் விட்டு நம்ம அந்த கதைக்குள்ளே போவோமா? அதாவது நம்ம வந்த வேலையை பார்க்க போகிறோம். எஸ், ஜேகேயோட எஃப்எஃப்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்ட் 20 இருக்குல்ல, அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வைப் கிடைக்கும். போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரீகேப் இதில் கொடுத்துட்டு தான் நான் 21க்குள்ளே போவேன். வாங்க ஆர்மிஸ் கதைக்குள்ளே போகலாம். தலைவன் தலைவியை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி எப்படி அவங்க ஊர் ஸ்டைல்லே கல்யாணம் பண்ணி பொட்டலம் கட்டி தூக்கின்னு போயிருப்பார் கொரியாவுக்கு. அங்கே போய் சில நியூ கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அண்டு மாமியார் பார்த்துருப்பீங்க. மாமியார் வெள்ளத்தனமாக சிரிச்சுக்கிட்டே உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி மனசில் பிளான் போட்டுட்ருக்கோம். இதுதான் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கோவமாக மேலே போனதுலேருந்து பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன்ஸோடு தானே இருக்கீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த மாமியார் கறி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே, இருடி இரு, என்னையவா அசிங்கப்படுத்துகிற, உன்னை வச்சு செய்யாமல் விட மாட்டேன், இங்கே தானே இருக்கணும். வயன் ஷர்மா, உப்ஸ், மிஸ்ஸஸ் சியோன் வயன், உனக்கு என் வில்லத்தனத்தை காட்டி உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடி செல்லம். மாமியார்னா சும்மா நினச்சிட்டியா? உன்னை அம்மிக்கல்ல போட்டு ஆட்டுறேன்டி ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பல்ல கடிச்சிட்டு பேசுது மனசுக்குள்ளேயே. பக்கத்தில் அவளோட பொண்ணு இருக்கோம்ல, அதாவது ஜியான் ஜங்கு கூட ஸ்டெப் சிஸ்டர், யங்கர் சிஸ்டர். அந்த பொண்ணு அப்படியே அந்த பண்ணியை தடவி கொடுத்துட்டு, எம்மாடி என்ன அண்ணி இவ்வளோ ரகடாக இருக்காங்க. லைட்டாக பயமாக தான் இருக்குது, பட் பெருமையாக இருக்குது. இந்த மேன்ஷன்லேயே எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசுகிற ஒரே ஆள் என் அண்ணன் தான் நினச்சேன். என் அண்ணியுமா செம்மையாக இருக்க போகுது. பிச்சுட்டாங்க இன்றைக்கி, செதறிட்டேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதோஷா, நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம் ஜாலியாக. அப்புறம் அண்ணி கூட எப்படி நம்ம மேர்ஜ் ஆகுது. இவங்க வந்ததுலேருந்து யார்ட்டையுமே பேசலை, கோவம் தான் படுறாங்க. பார்த்தா ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்களோ. அண்ணி எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் ஷா, ஏதாவது எனக்கு ஒரு பிளான் கூட அப்படின்னு சொல்லி தடவி குத்துட்டே அவள் போயிடுறான். இங்கே பார்த்தா நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ், பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஒயன் கத்திட்டு போனோடனே யாருமே கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிறாங்க. பிகாஸ் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். அந்த மாரி எல்லோரும் முன்னாடி இதுவாக பேசுகிறோன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்களுக்கும் ஷேர் இருக்குது, ஓகேங்களா? அதனால் இவங்கெல்லாம் அவங்கள மதித்து போகிற மாதிரி தான் அவங்க நிலமை. நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அதை கண்டுக்காத மாதிரியே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காரு. அவங்களும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லி எந்திரிச்சிட்டு, சரிங்க ஆண்டி நாங்கள் கிளம்புறோம், எப்போ இருந்தாலும் ஈவினிங் ரிசப்ஷனில் பார்க்கணும், டயர்டாக இருக்குது, என்ன பண்ணுறது, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே மைண்ட் வேஸை போட்டு, ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீடை பார்த்து, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், ஏதாவது இம்பார்ட்டண்ட்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், ரிசப்ஷனில் சந்திப்போம்
அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பேசிட்டு போகிறாங்க. போகும்போது சுகா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லூனாவே தான் பார்த்துட்டு போகிறாரு. அங்கே இருக்கிற பிளாக் பிங்கிள்ஸ்லாம் இங்கே ஏதோ ஓடுது போலையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. சுகா அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க லூனாவை. லூனா அதை எதுவுமே கண்டுக்கல. அவங்கெல்லாம் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் போயிடுறாங்க. இப்போ பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா. அப்போ நம்ம ஜிசு வந்து பேசுகிறாங்க. ஆன்ட்டி, நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட்டுக்காதீங்க. அந்த பொண்ணு அப்படித்தான், கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாத பொண்ணு. எப்படி பேசணும், நீங்கள் யார் என்னன்னே தெரில, எப்படி மூஞ்ச காட்டிட்டு போது பாருங்களேன், திமிரு தான். நீங்கள் கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, அவளை சீக்கிரமே அடைக்கிடலாம், உங்கள் பக்கம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே கை வைக்கிறாங்க. அப்போ அவங்க 4 பேருமே லூனா பக்கம் பார்த்தா, லூனா வந்து நீங்கள் அந்த பக்கம் போயிருந்தீங்க பார்த்தீங்களா, அங்கேயே தான் பார்த்துட்ருக்கா ஒரு மாதிரியாக. அப்போ வந்துட்டு நம்ம லிசா வந்து அவங்கள லைட்டாக ஒரு மாதிரி நச் பண்ணோன்னே, ஆ நாங்கள் உங்கள் பக்கம் தான் ஆன்ட்டி, அதுவும் நான் எஸ்பெஷலி உங்கள் பையன் பக்கம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவங்க எல்லாருக்குமே தெரியும் லூனாவோட இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம். அப்போ நம்ம மேரி ஆண்டியும் அது எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டே, ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க ஆண்டி, ஈவினிங் ரிசப்ஷனில் பார்ப்போம், நல்லா களை கட்ட போகுது ரிசப்ஷன். ஸோ நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்க எல்லாமே சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம், எங்கள் ஆண்டிக்கு நாங்கள் தான் செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஷோர் நீங்கள் தான் என் செல்ல குட்டி கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிலாம் அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கேர்லித்தனமான பேச்செலாம் போயிட்டுருக்கு. லூனா வந்து இருந்தும் ஸ்டில் வந்து நீங்கள் போன சைடே தான் பார்த்துட்ருக்கா. இதை வந்து நம்ம ரோஸும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவளுக்கு என்ன தான் பிரச்சனையா, எப்போ பாரு அவங்க பக்கமே பார்க்க வேண்டியது, பொண்ணு மாதிரி இருக்காளா பாரு கொஞ்சமாவது, பொண்ணுனா பொண்ணுங்களோட செட்டு சேரணும், அதை விட்டுட்டு போயும் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சேர்ந்துக்கின்னு இருக்கா. பொண்ணுன்றேன் பாருங்க, ஒரு பையன்ட்ட 1000 பையனுக்கு சமம் போல் அந்த பொண்ணா அது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோசி வந்து மனசுக்குள்ளே திட்டிக்கிறா நம்ம வயனை தான். பிகாஸ் வயன் கூட நடந்த சம்பவம்லாம் சும்மாவா, அதை பற்றிலாம் நினச்சிட்டு. அதுக்கப்புறம் ஓகே ஆண்டி நாங்கள் கிளம்புறோம், பாய், நம்ம ஈவினிங் ரிசப்ஷனில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லாமே விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாங்க. போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா லூனா இவங்களோட தானே காரில் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ரிசப்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், அந்த மாதிரி ஆக்சசரிஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சின்சியராக அதை பற்றி பேசும்போது லூனா வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா, அந்த மேன்ஷனையே பார்த்துட்ருக்கா ஒரு மாதிரி விரிச்சு. அப்போ நம்ம இவங்க பேசுகிறாங்க, ஜெனி, லூனா சொல்லு ஜெனி, என்ன உன் பிரச்சனை, சும்மா அந்த மேன்ஷனையே பார்க்குற, ஒயனையே பார்க்குற, உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஆமாம், என் வேலை அதுதானே, என்ன உன் வேலைன்னு தான் தெரில. ஆமாம், இந்த ரிசப்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போட போகிற சொல்லு, முன்னாடியே ஆர்டர் பண்ணிடலாம் சேர்த்து. நான் வயனை விட நம்ம அவளை விட எல்லோரும் செம்மையாக கிராண்டாக போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. இவங்க எல்லாரும் அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இது சரியான ஜெல்லசி இதுவாக இருக்கும் போல கேஸா அப்படின்ற மாதிரி மைண்ட் வாஷ் போட்டு, அப்படியா, நீ என்ன சீன் போட்டாலும் உன்னால் கண்டிப்பாக ஜேகேயோட அட்டென்ஷன் கெயின் பண்ண முடியாது, அதனால் இந்த வெட்டி வீராப்பு காதலுன்ற பேரில் அந்த ஒரு ஏக்கம் செலெக்ஷன் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே குப்பையில் போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ லூனா அவங்கள பார்த்து மறைச்சிட்டே, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், என்ன தேவையில்லாம முதல் நீங்கள் கொஷின் பண்ணாதீங்க, அப்புறம் முக்கியமாக நான் தான் ஜேகேயோட ஒய்ஃப். அப்போது அவன் கூட்டின்னு வந்திருக்கானே அவ யார், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை மா, சர்டிஃபிகேட்டு பேசும்மா, சர்டிஃபிகேட்டு, இப்போ அவனோட பொண்டாட்டி அவள் தான், யார் நினச்சாலும் மாற்ற முடியாது, இப்போன்னு இல்லை இனி எப்போனாலும் சரி அவள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. லூனாவுக்கு வந்து ரொம்ப காண்டாகுது. அவள் வந்துட்டு வண்டியை நிறுத்துங்க, எதுக்கு இப்போ அப்படியே டென்ஷன் ஆகிற, உன்னோட எண்ணம் பலிக்க போகிறதில்ல, இருந்தாலும் நீ ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம், எங்கள் தலையெழுத்து, ஆனால் எப்போ இருந்தாலும் நீ தோற்று போயிடுவல்ல அந்த நம்பிக்கை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கெல்லாம் ஒரு மாதிரி டார்க்காக ஸ்மைல் பண்ணுறாங்க. லூனா வந்துட்டு whatever அப்படின்ற மாதிரி சொல்லி ஐஸை ரோல் பண்ணுறாங்க. ஸோ கார் அப்படியே அவங்களுக்கு போயிடுது. இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் மேலே போயிட்டு இருந்தீங்கள்ல அப்படியே கோவமா, உங்கள் பின்னாடியே அந்த மெய்டு பொண்ணு வருது. மேம் நில்லுங்க மேம், மேம் என்ன மேம், நான் அந்த வழி மேம், இதுக்கு இல்லை மேம், போ முன்னாடி மேம், இல்லை மேம் நீங்களே போங்க, நான் போனால் எனக்கு எப்படி தெரியும், முன்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வயன் கத்துறாங்க. அந்த பொண்ணு பயந்துருச்சு, ஒரு மாதிரி அரண்டு போயிடுச்சு. அப்படியே இருந்தாலும் ஓகே மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா. நம்ம வயனும் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க.
அவள் அப்படியே கைட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா ஏதோ ஒரு சைடுக்கு. பார்த்தா அந்த போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறது, நல்லா டெக்கரேட்டடாக, ரொம்ப அந்த ஆர்கிடெக்சரே வந்து பார்த்தோன்னே நம்மளை வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவாக காட்டும்ல சில இடங்க, அந்த மாதிரியான இதுவாக இருக்குது. உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டன் செட் பண்ண மாதிரி சில புல்லுலாம் இருக்குது அந்த இடத்துல. அந்த பக்கமே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸு டெக்கரேஷன்ஸ் சொல்லிவிட்டு மேன்ஷனே களை கட்டுது, செம்மையாக இருக்குது. அதை போகிற வழியெலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் போகிறீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு கோவம். புல்லை தான் வந்து லவ் இலவுன்னு நொச்சரிச்சான். இப்போ பார்த்தா ஆத்தாக்கறி வந்துட்டு அட்டிக்கிட்டு அப்படியே வந்தோடனே சொல்கிறா, நான் வந்து உன் மாமியார், வாய்ஸை பாருறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வயர் வந்து ரொம்ப டென்ஷனாக போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணும் ஒரு கடைசியாக ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுது. மேம் இங்கே வாங்க மேம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொல்கிறா. நீங்களும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்து போகிறீங்க அந்த ரூம் கிட்ட. அந்த ரூம் கிட்ட போனோடனே அந்த டோர் அவள் ஓப்பன் பண்ணி விட்றா. மேம் திஸ் இஸ் யுவர் ரூம் மேம், சாரி உங்களோடதும் சாரோட ரூமும் மேம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொல்கிறா அவள். நீங்களும் உள்ளே வந்துட்டு போகிறீங்க அப்படியே ஐஸை ரோல் பண்ணிட்டு, இது ஒன்று தான் கேடு எனக்கு அப்படின்ற மாதிரி உள்ளே போய் பார்க்குறீங்க. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அந்த ரூமே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் சரிங்களா. பட் அந்த ரூம் வந்து ரொம்பவே வந்து கலெக்டிவாக ஒரு மாதிரி மோர் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ரூம் மாதிரியே இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. லைக் அதுவும் ஒரு ஹால் சைஸுக்கு தான், ஓகேங்களா. ரொம்ப பெரிய ஹால் சைஸுக்கு தான் அந்த ரூமு. அந்த ரூமில் ஒரு இடமா அவள் போய் காட்ட ஆரம்பிக்கிறா. மேம் இது வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணுன்னா இங்கே உட்காந்து ஏதாவது பண்ணிக்கலாம் மேம், பேப்பர் ஒர்க். இது வந்து வாஷ்ரூம் மேம், உள்ளே வாங்க மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படியே சொல்லி போகிறா பயந்துக்கிட்டே. மேம் இங்கே வாஷ்ரூமும் பெருசாக இருக்கும் மேம், இங்கே ஃபுல்லாக நீங்கள் என்ன தண்ணி எப்படி வேணும்னாலும் நீங்கள் டெம்பரேச்சர் மாற்றிக்கலாம் மேம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கா மேம். அப்புறம் அது வந்து வார்ட்ரோப் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது கொஞ்சம் டோர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடு இழுப்போம்ல ஒரு மாதிரி, அந்த மாதிரி இழுக்கிற. அது ரொம்ப பெரிய டோர் ஆக்சுவலி. நமக்கு வெளிப்பட பார்த்தா அது ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா, பார்த்தா அவ்வளோ இது இருக்குது, காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாமே இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில நம்ம ஆனிக்கே. மேம் இதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் மேம். அப்புறம் இது வந்து நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ போட்டுக்கிறதுக்கான ஃபுல் எல்லா ஆக்சசரிஸும் இங்கேயே இருக்கும் மேம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொல்கிறா. மேம் அப்புறம் இது வந்து உங்கள் ட்ரெஸ் இருக்கும் மேம் இதில் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டோரையும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறா. ஃபுல்லாக ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் வியர்ஸ் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அவுட்ஃபிட்ஸ் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஒன்லி வந்து இந்த பார்ட்டி வியர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷுவலாக இருக்கிற சில ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் இந்தியன் வியர்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸ், சுடிதாஸ், அனாக்கலிஸ் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது செட் ஆஃப். இந்த ட்ரெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அமைப்பில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒயனுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இங்கே இருந்தால் ஷீ ஜஸ்ட் நீட்ஸ் டு பி ஹிஸ் ஒய்ஃப், அவ்வளோதான். அவரோட ஒய்ஃபாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருங்கிறத அந்த வார்ட்ரோபே அழகாக சொல்லுது. அந்த அம்மாவும் சொல்லுது, மேம் இங்கே ஃபுல்லாக நீங்கள் கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் இங்கே வெளியே போகிறீங்கன்னா போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து ஃபுல்லாக இந்தியன் வியர்ஸ் சார் ஸ்பெஷலாக உங்களுக்காக சூஸ் பண்ணது மேம், நீங்கள் வேணுங்கிறது போட்டுக்கலாம் மேம். ஹெல்ப்புக்கு நான் எப்பயுமே இருப்பேன் மேம். சாரி ஃபார் த லேட் இன்ட்ரடக்ஷன் மேம் அப்படின்னு சொல்லி போ பண்ணுறா. மை நேம் ஆனி மேம், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்பேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லி தயங்கிக்கிட்டே பேசுகிறா அந்த பொண்ணு. மேம் அப்புறம் இந்த ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ரூமு காட்டுறா. அங்கே உள்ளே போய் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவரோட ட்ரெஸ் தான் இருக்குது. இதை எதுக்குடா என்கிட்ட காட்டுற அப்படின்ற மாதிரி இருக்கும் வயரோட மைண்ட் வாய்ஸு. மேம் சார் இதையும் வந்து காட்ட சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாரு மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வார்ட்ரோப் அவருக்கும் இருக்கிறத ஃபுல்லாக காட்டுறாங்க. பார்த்தா ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ் தான் இருக்குது. மேம் இது ஃபுல்லாக சார் ட்ரெஸ் தான் மேம், சாருக்கு பிளாக் மட்டும் தான் பிடிக்கும், அதனால் பிளாக் ட்ரெஸ் மட்டும்தான் மேம் இருக்கும் இதில். நீங்கள் வேணும்னா அவரது கூட எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் மேம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அந்த பொண்ணு சொல்லுது. மேம் அப்புறம் முக்கியமாக இது மேம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஒரு வார்ட்ரோப், அதுவும் இன்னொன்று இருக்குது உள்ளுக்குள்ளே அதாவது வார்ட்ரோபுக்குள்ளே வார்ட்ரோப் அந்த மாதிரி இருக்குது. அது ஓப்பன் பண்ணி காட்டுறா. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டீங்க. மேம் இது வந்து உங்களுக்கு பிறக்க போகிற பேபிஸ்க்கு முன்னாடியே வாங்கி வச்ச ட்ரெஸ் மேம். சார் வந்து இது பேபி பாயாக தான் இருக்கும்னு சொல்லி பாய்ஸ்க்கு மட்டும் வாங்கி வச்சுருக்காங்க மேம். அது போக கேர்ள் பிறந்தா சப்போஸ் அப்படின்னா இது மேலே இருக்க அந்த செட் ஆஃப்
கிளாத்ஸ் மேம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொல்கிறா. ஏன்னா நீங்கள் கோவப்படுவீங்கள பயங்கரமாக. அந்த பயம்தான் அவளை வந்து ஃபுல்லாக பேசுகிறதே வந்து அடைச்சிருச்சு அவளோட த்ரோட்டையே. மேம் அப்புறம் இங்கே வேறு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் மேம், இன்னொரு ரூம் இருக்குது மேம் அப்படின்ற மாதிரி சொல்லி வயன் அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறான். பட் வயன் வந்து நின்றுடுறாங்க பாதி வழியிலேயே. மேம் நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம அப்புறமா கூட மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் மேம், இன்னும் இருக்குது மேம் நிறைய இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, இப்போதைக்கு இது பார்த்துக்கோங்க மேம், நீங்கள் எப்போ உடம்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாகிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி என்ன பேசுகிறேன்னு தெரியாமலே பேசிகிட்டு இருக்கா அந்த பொண்ணு. நீங்கள் பார்க்கும்போது சாரி மேம் எனக்கு கொஞ்சம் வளரிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சாரி மேம் அப்படின்னு சொல்லி போ பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு போதும் நிறுத்து, சும்மா சாரின்ட்டு என்னை நச்சரிக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. சாரி மேம் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுற மாதிரி பேசிட்டேனா அப்படின்ற மாதிரி திருப்பி அதுக்கும் சாரி கேட்குறா. வயன் வந்துட்டு ஷோ கூட்டின்னு போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது வயன் மைண்ட் வாய்ஸு. மேம் அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட்டு வேணும் ஏதாவதுனா நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். இங்கே மெய்ட்ஸ் எப்போயுமே உங்களோட சர்வீஸ்கிட்டே தான் இருப்பாங்க, டோர் கிட்டே தான் இருப்பாங்க, காட்ஸும் இங்கே எல்லாருமே இருப்பாங்க மேம். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், இந்த ஜியான் மேன்ஷன் இஸ் ஆல் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லிகிட்ருக்கா. அப்போ வந்து இன்னும் பேசிக்கிட்டே இருக்கா அந்த பொண்ணு, விடாமல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு யாராவது கூட்டின்னு போங்களடான்ற மாதிரி இருக்குது. லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கா. திக்கி பயத்தில் கூட மொத்தத்தையும் சொல்லிடணும்னு சொல்லி மனப்பாடலாம் பண்ணிட்டு வந்திருக்கா போல். அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும் போது சடனாக அவள் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுறா. மேம் சரிங்க மேம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மெய்ட்ஸ் கிட்டே சொல்லிடுறேன், எப்போனாலும் நீங்கள் என்னை கூப்பிடலாம் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லி போ பண்ணிட்டு குடுன்னு ஓடி போயிடுறா. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க அவள் எதனால் ஸ்டாப் ஆனால் எதனால் போகிறான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு ஒன் டம்பர் அப்படின்ற மாதிரி மைண்ட்லேயே வந்து நினச்சிக்கிறீங்க. நம்ம ஜியான் ஜங்குக் தான் அங்கே டோர் கிட்டே நிற்கிறாரு ஸ்டைலாக. நம்ம ஆனி அப்படியே குடுன்னு ஓடி போகிறத பார்த்துட்டு அவர் டோர் அப்படியே சாத்துறாரு, பட்டுன்னு ஸ்லாம் பண்ணுறத, அதாவது உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாரு டோர் பட்டுன்னு சாத்தி. பட் நீங்கள் ஆல்ரெடி அவர் வந்துட்டாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க. அவர் டோரை சாத்திட்டு வாடி க்யூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி, வாட்டி அடி என் ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பாடிட்டுருக்காரு. அப்படியே பாடிட்டு உங்ககிட்ட தான் வராரு. நாம்மா பொண்டாட்டி, அப்படி புது பொண்டாட்டியே உட்காந்துருக்க, நல்லா லட்சணமா அழகா, ஐயோ எனக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெஞ்சிலலாம் கை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ட்ரமேட்டிக்காக பேசுகிறாரு. நீங்கள் அவரை அப்படியே ஒரு லுக்கு வர்றீங்க. கவுத்துட்டாலே மாமாவை கவுத்துட்டாலே, என்னாடி உன் பிரச்சனை, இப்படி அழகாலேயே மாமாவை கொல்றியேடி, யாராவது வந்து தூக்கின்னு போங்கடா என்னைய கொன்னுட்டாடா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் சைலண்ட்டாக அந்த பெட்லேயே தான் உட்காந்துருக்கீங்க. அவர் அப்படியே பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் அந்த பெட்டில் போய் படுத்துடுறாரு. அப்படியே அப்பாடா இப்போ தான் பெட்டு மாதிரி ஃபீல் ஆகுது, இப்படி அழகாக பக்கத்தில் ஒரு பொண்டாட்டி, இதுதாண்டா வாழ்க்கை, வாழ்கிறேன்டா ஜியான் ஜங்குக், இப்போ தான்டா நீ ஃபுல்ஃபில் ஆகிட்ட, உன் பக்கத்தில் இப்படி ஒரு ரோஜா, இந்த ரோஜா கட்டிட்டு இந்த கிண்டமை ரூல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. வயன் என்னடி சைலண்ட்டாக இருக்க, மாமா பேசிகிட்டே இருக்கேன், கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு பெட்டுக்கு. அப்படியே நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் விழுறீங்க. அப்படியே உங்களை பின் பண்ணிவிட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துன்னு இருக்கேன், நான் மட்டும் பேசிக்கினே இருக்கேன், என்னடி உன் பிரச்சனை, இல்லை ஒரு வேளை உன் மாமியாரை வந்து எப்படி இது பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்கியா, எப்போ இருந்தாலும் உன் மூளை சும்மா இருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி நீ பேசலன்னா கூட பரவாயில்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணலாமா காலையிலேயே, நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்லாம் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் அப்படியே புஷ் பண்ணுறீங்க. நிறுத்து, என்ன நினச்சிட்ருக்க நீ, என்னை இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா இதுக்கப்புறம் ஐயோ தாலி கட்டிட்டானே, இந்த தாலி கட்டிட்டதுனால இதுக்கப்புறம் இவங்க கூட தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பேன் நினச்சிட்ருக்கியா. ஜியான் ஜங்குக் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, எல்லாம் மீறி தாண்டி போயிட்ட. ஆமாம் தாண்டிட்டேன் தான், ஆனால் ஃபுல்லாக தாண்ட விட மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்காரு.
நீங்கள் அப்படியே டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு, இங்கே பாரு ஜியோன், இதுக்கப்புறம் நீ ரொம்ப அனுபவிக்க போகிற, அதை நான் உனக்கு கண்டிப்பாக காட்டாம விட மாட்டேன், அந்த ஹெல்லே உனக்கு காட்டாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்கீங்க. ஏதே டாவா, என்னாடி சொன்ன கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீக்கில் இருக்கோல அப்படியே கேரஸ் பண்ணிட்டே பேசுகிறாரு. புருஷனை டா போட்டு பேசலாமாடி, அதுவும் வயசில் எவ்வளோ பெரிய ஆள், நான் பேசலாமா, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கை வந்து லைட்டாக டேப் பண்ணுறாரு, அப்படியே லைட்டாக அடிக்கிற மாதிரி பேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிறீங்க, அப்படியே உங்கள் ஜாவை பிடிச்சி உங்கள் ஃபேஸை திருப்பி அவரை பார்க்க வச்சுட்டே பேசுகிறாரு. இதை பாரு, நான் கொஞ்ச நேரம் நல்லா பேசினேன்னா நீ என்னன்னாலும் பேசிட்டு போகலாம், நீ என்னன்னாலும் பண்ணிட்டு போகலான்லாம் அர்த்தம் கிடையாது, சரியா? அப்படியே எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே லிப்ஸை பிடிச்சி பயங்கரமாக பைட் பண்ணி விடுறாரு. நீங்கள் அப்படியே அங்கே கத்திட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி விம்பர் சவுண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கேட்குது, உங்களுக்கு செம்மையாக வலிக்குது ஒரு கடிக்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே கடிச்சிட்டு விட்டுட்டு, பா ஐயோ லிப்ஸை மட்டுமே கடிக்க தோணுதுன்னு நினச்சா வேறு ஏதோ கடிக்க தோணுதே, கடிக்கிட்டாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களை மேலே கீழே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவர் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு அவர் புஷ் பண்ணி விடுறீங்க பெட்டில். நீலாம் மனுஷன் தானையா, நான் கேட்குறேன், இப்படி ஒரு பொண்ணை கட்டாய கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படிலாம் நடந்துக்கிறியே, நீலாம் சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்லேருந்து எழுந்துச்சி அப்படியே அந்த விண்டோ கிட்டே போயிடுறீங்க அவரை பார்க்க பிடிக்காமல். இவ ஒருத்தி ஆனால் உனா கோச்சிட்டு போயிடுறான் மூஞ்ச காமிச்சிட்டு. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பெட்லேருந்து எஞ்சி நடந்து வர்றாரு உங்ககிட்ட தான். அப்படியே நடந்து வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிகிட்டே, விட்டுன்னு சொன்னேன், கையேறா மேலே இருந்து அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவர் வந்து உங்களோட க்ரிப்பை வந்து விடவே இல்லை, உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு, பாரு செல்லம், இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ வந்து ஜஸ்ட் இதுக்கப்புறம் ஜியோன் வயன், ஸோ வயன் சர்மாக்கெலாம் இங்கே இடம் இல்லை, அதனால் வயன் சர்மா போ சொல்லு, போ இதுக்கப்புறம் ஜியோன் வயன், எப்படி ஜியோன் வயன், அடங்கி போகிற ஜியோன் வயன், ஜியோனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் க்ரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அங்கே அப்படியே சைலண்டாக தான் நிற்கிறீங்க, உங்கள் ஃபேஸ்லலாம் அப்படியே கோவத்தில் கண்ணை செவக்குது, எல்லாமே செவக்குது. அம்மா கண்ணும் செவக்குது கோவத்தில், உனக்கு எல்லோரும் வெக்கப்பட்டதான் செவக்குன்னாங்க, அடியே இன்னாடி இது வாவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கணத்தெல்லாம் பிடிச்சி கடிச்சிட்ருக்காரு. நீங்கள் சி விட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னது சீயா? ஏய், நான் உன் புருஷன், கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோ, இல்லைனா என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், கேவலம் மிஞ்சி போனால் இதுக்கப்புறம் உடம்பு மட்டும்தான், என்னடா பண்ண முடியும் உன்னால் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அவர் குரூப்லேருந்து வெளியே வந்து அவர் தள்ளி விட்டு ஃபியூரியஸாக பேசிகிட்ருக்கீங்க. அடியே என்னாடி பேசுகிற நீனு, நான் ஜியோன் ஜங்குக்டி உன் புருஷன், உன்னை போய் எப்படி அந்த மாதிரிலாம் தொட மாட்டேன், உங்களுக்கு தான் தெரியுமே நான் யார் எப்படிப்பட்ட ஆளுன்னு. தெரியும், ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து, அதுவும் எப்படி ட்ரக்ஸ் கொடுத்து கிட்னாப் பண்ணி கூட்டின்னு வந்த உனக்குலாம் என்னடா மரியாதை, இதில் வேற பெரியவன் மாதிரி பேச்சு வேற, நான் ஜியோன் ஜங்குக், நான் அதை பண்ணிவிடுவேன் இதை நொட்டிடுவேன்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி கோவமாக பேசிகிட்ருக்கீங்க. வார்த்தை முக்கியம் வயன், என்னடா பேசுவேன், இல்லைனா என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே மிஞ்சி போனால் அடிப்பேன், அவ்வளோதானே, இதுக்கப்புறம்லாம் உங்கள்கிட்டலாம் அடங்கி போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. என்ன நினச்சிட்ருக்கேன், இந்த மேன்ஷனில் கூட்டிகிட்டு வந்து விட்டால் நான் வந்து எங்கேயும் தப்பிச்சு போயிட முடியாதுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு. நான் நினச்சா இப்படிங்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக போவேன், எதாவது ஒரு லூப் ஹோல் எனக்கு கிடைக்காம போயிடும்னு நினச்சிட்ருக்கியா நீனு, லூப் ஹோலை எனக்கு க்ரியேட் பண்ணவும் தெரியும், அதை அமைச்சு எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியும், அது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபியூரியஸாக பேசிகிட்ருக்கீங்க. தெரியும், நீ எவ்வளோ டாக்டிக்கலான ஒரு உமன், எப்படியெல்லாம் யோசிப்பேன் எல்லாமே தெரிஞ்சுதான் உன்னை கட்டுன்னு வந்திருக்கேன், அதுவும் சாதாரணமாக கட்டுன்னு வரல, உனக்குன்னு ஒரு பெரிய கூண்டு ரெடி பண்ணி தான் கட்டுன்னு வந்து உனக்கு இங்கே அடைச்சிருக்கேன், அது முதல் தெரியுதா உனக்கு அப்படின்றாரு. என்ன நினச்சிட்ருக்க, இங்கேருந்து வெளியே போக முடியாது என்னால், இது யூ கால் திஸ் ஆஸ் அ கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஏய் என்னாடி சிரிப்பு, ஆமாண்டி நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கேஜ் இல்லை, உனக்குன்னு ஸ்பெஷலாக கட்டின கேஜ்டி இது, ஜியோன் வயன் வெளியே போயிடவே கூடாது, வீட்டுக்குள்ளேயே இந்த கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும்னு பார்த்து கட்டியிருக்கேன்டி, எப்படி இதை மீறி நீ வெளியே போயிடுவ, போதான் முடியுமா, மிஞ்சி போனால் யோசிச்சுக்கிட்டு இந்த 4 செவத்துக்குள்ளேயே தான் உட்காந்துன்னு இருக்கணும், இல்லையா வெளியே போயிட்டு சுற்றிட்டு இருக்கணும், ஆனால் இந்த மேன்ஷனை விட்டு உன்னால் வெளியவே போக முடியாது,
இந்த ரூமை விட்டே நீ வெளியே போகணுன்னா கூட அது எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் போக முடியும். ஏன்னா நான் அந்த மாதிரி உனக்காக அமைச்சு வச்சுருக்கேன் இந்த பிளேஸை. ஒயன் எங்கேயும் போயிடக்கூடாது. ஆஃப்டர் ஆல் ஒயனா என்னோடய ஒய்ஃபாக மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்காகவே ஸ்பெஷலாக பார்த்து பண்ணியிருக்கேன்டி. இதோ வெளியெல்லாம் நிற்கிறாங்களே பார்த்த தெரில, எல்லாம் எவ்வளோ கன்ஸ் வச்சுருக்காங்க, யாருன்னு பார்த்தியா? அங்கே இருக்கிறவங்களாம் உன்னை பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீ இங்கேருந்து வெளியே போகிற, ஏதாவது பண்ணுறனா, நீ என்ன பண்ணாலும் சரி அது எனக்கு இப்படிங்கிறதுக்குள்ளே தெரிஞ்சிடும். நீ இங்கேருந்து வெளியே போக ட்ரை பண்ணுறியா, யோசிக்கிறியா, என்ன பண்ணுறங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். ஒயன் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. மிஞ்சி போனால் உட்காந்துட்டு ஐயோ ஜியோன் ஜங்குக்கை பகைச்சிட்டோமே, இதுக்கப்புறம் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு தான் யோசிக்கணும். உட்காந்து ஃபீல் பண்ணணும். ஐயோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் விட்டு வந்திருக்கோமே, பூந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டோமே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படி தான் திங்க் பண்ண முடியும். உன்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது சாதாரணமான பிளேஸ் இல்லை. நீ சுற்றி பார்த்துருப்ப எந்த மாதிரி இருந்திருக்கோன்ட்டு. உன்னால் முடிஞ்சா இங்கேருந்து வெளியே போய் காட்டுறி. உன்னால் முடியாது, இருந்தாலும் நீ வெளியே போய் காட்டுறி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் சேலஞ்சா? ஆமாம், எல்லா சேலஞ்சிலையும் நான் தானே ஜெயிக்கிறேன், இந்த சேலஞ்சிலையும் நான் தான் ஜெயிப்பேன். இப்படியே நினச்சிட்டுரு. ஆனால் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நான் போயிடுவேன். அந்த நேரம் எப்போ வருதுன்னு நானும் பார்க்குறேன். என்ன அந்த நேரம் எப்போ தெரியுமா வரும்? தோ நீ என் பிள்ளைய வயிற்றில் வச்சு அந்த பிள்ளைய நீ டெலிவரி பண்ணும் போது தான் வெளியே போகணும். அதுவும் நீ வெளியே போகணுன்ற அவசியம் கூட இல்லை. உனக்காகவே எல்லாமே ரெடியாக இருக்குது இந்த இடத்துல. என்ன இந்த பெட்டில் வந்து நீ படுத்தனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சி, உனக்கு இப்போலாம் பேசும்போது வாய் கூசாதாடா? ஏன் கூச போகுது? ஏன் பொண்டாட்டி நான் பேசுகிறேன், எவன் வந்து என்ன கேட்பான்? சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் அப்படியே டிஸ்கஸ்டிங்காக வச்சு திரும்பிடுறீங்க. ஏய், நான் என்ன இல்லாதாடி சொன்னேன்? இதுக்கப்புறம் என்ன, அடுத்த புள்ள தான். ஸோ அந்த பிள்ளைக்கு என்னென்ன பண்ணணுன்னு எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல ஆஸ் அ ஃபாதரா. அப்புறம் நீ உள்ளே போய் பார்த்துருப்பியே வார்ட்ரோப்லே, என் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டேன், எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த ரூமில் உனக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே இருக்கும். என் குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். என்ன நீ தான் எதுக்கும் ஒத்துக்க மாட்ற. ஒத்துக்க வச்சிருவேன் செய்கிறவே. இதுக்கப்புறம் உனக்கு வேறு வழி கிடையாது செல்லம். மாமாட்ட வந்து தான் ஆகணும். நீ அதுக்கப்புறமா ஐயோ மாமா இதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கோங்க, நான் ஏதோ ஒரு கோத்தில் சொல்லிட்டேன், என்னை பத்திரமா வச்சுக்கோங்க, எனக்கு புல்ல கொடுங்க, உங்கள் குழந்தைய மடியில் தவழணும் அப்படின்லாம் நீ கேட்ப. நான் கேட்க வைப்பேன் வயன். உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே. நான் உன்னை நினச்சா செய்யாமல் விடவே மாட்டேன். அது நீயாக இருந்தாலும் சரி. உன்னை செய்கிறதுக்கெலாம் எனக்கு இவ்வளோ நேரம்லாம் எடுக்காதுடி. நான் நினச்சா இப்போவே முடிச்சுட்டு போயிடுவேன். என்ன தாலி கட்டி என்னால் உன் மேலே கை வைக்க முடியல. நினச்சேன் சரி தாலி கட்டினோடனே நமக்கு அந்த இது வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஏதோ ஒன்று என்ன தடுக்குது. இல்லைன்னு வச்சுக்கோயேன், இப்போவே உன்னை இந்த பெட்டில் தள்ளி முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். என்ன பண்ணுறது, லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் செவுத்தில் பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே அவரை பார்த்துக்காத மாதிரி திரும்பி நின்றுட்டுருக்கீங்க செம கோவத்தில். சரி இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், போய் குளிப்போமா அப்படின்றாரு. நீங்கள் அவரை அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. குளிப்போமானா சேர்ந்துலாம் இல்லைம்மா, தனித்தனியாக தான். போய் குளிச்சுட்டு போய் சாப்பிட்ணும்ல, ஹெல்த்தியாக இருக்கணும். என் பொண்டாட்டியை கொஞ்சம் புசுன்னு ஆக்கலான் இருக்கேன் நான். என்ன சொல்கிறேன், ஆயிடுறியா நல்லா கொழுன்னு? அப்படியே அவர் கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் ஃபேஸை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுறீங்க கோவத்தில். சரி நீ கொழுன்னுலாம் வேணாம், வேறு மாதிரி ஆடு. அதுக்கு முன்னாடி இப்போ நீ தான் போய் சமைச்சு போடணும் எங்களுக்கு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு வாட்? ஆமாம் செல்லம், நீ தான் போய் சமைச்சு போடுற எங்களுக்கு. போய் உன் கையால் சமைச்சு நீயே கொண்டு வந்து பரிமாறி வைக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அதுவும் அவள் தான், புருஷன் பொண்டாட்டி கையால் தான் சாப்பிடுவானா. அதனால் டெய்லி இனிமேல் நீ தான் சமைச்சு புருஷனுக்கு கொடுக்கணுமா. எப்படி? நீ தான் உன் கையால் சமைச்சு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் பொண்டாட்டி சி மூட்ரா, என்ன நினச்சிட்ருக்க? இந்த சமையல் கட்டு பக்கம் அனுப்புகிற வேலைலாம் அதெல்லாம் எனக்கு வேணாம், முடியாது. நான் எதுக்கிட்டா பண்ணோம்? நீ தான் வச்சிருக்கிய ஊருப்பட்ட மெய்ட்ஸு, அவங்கள போய் வச்சு செஞ்சு தின்னு வேணும்னா அப்படின்றீங்க. அதெல்லாம் முடியாதே. அப்புறம் நீ எதுக்கு பொண்டாட்டின்னு இருக்க? நீ தான் சமைக்கணும். முடியாது, நீ தான் பண்ணணும். முடியாதுடா
பொண்ணலன்னு வச்சுக்கோயேன், இந்த கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி காட்டுறாரு. இந்த கையை ஒட்டச்சி அடுப்பில் வைப்பேன் அப்படின்றாரு. எங்க வை பார்ப்போம். ஏய் நான் வச்சிருவேண்டி, உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்துட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஹிஸ் பண்ணுறீங்க அந்த பெயினில். ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே பிடிச்சோன்னே எலும்பு வலிக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வலிக்குமே லைட்டாக ஹிஸ் பண்ணுறீங்க. அவர் பார்த்துட்டு யாரோ சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க, வைடா பார்ப்போன்னாங்கல்ல, வச்சிருவேண்டி, உனக்குதான் தெரியுமே, கையை உடச்சி வச்சிருவேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த அழகான கையை உடைய முடியாது என்னால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கையை லைட்டாக தடவி விட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு, என் பொண்டாட்டி தான் எனக்கு சமைக்கிறான், எப்படி இந்த கையால் நீ தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து பரிமாறி வைக்கிற, உன்னை வைப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, முடியவே முடியாது, நான் எதுக்குடா உனக்கு சமைக்கணும், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியும், சமையல்காரி மாதிரி இருக்கா, ஐயோயோ சமையல்காரிலாம் இல்லைம்மா, நீ ஆத்துக்காரி, என் வீட்டுக்காரி இல்லை, அதனால் போ மாமாவுக்கு சமைச்சு வைப்போ அப்படின்றாரு. முடியாது, நீ போய் தான் ஆகணும், யூ ஹாவ் நோ ஆப்ஷன்ற பேச்சுக்கே இடம் இல்லை செல்லம், வேற உன்னால் என்ன பண்ண முடியும், சமைக்காமல் உட்காந்துருவியா நீ பாட்டுக்கு ஜாலியாக. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க உன் அக்கா புருஷன், உன் சித்தப்பா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்க்குறீங்க. ஆமாம், நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, என்னடா அது இத்தனை மணி ஆகுது, இவங்க வந்துட்டு இன்னும் போகலன்னு சொல்கிறானே, வெள்ளாடுறானெல்லாம் நினைக்காத, உண்மையாக தான் சொல்கிறவன், உன் அக்கா புருஷனும் உன் சித்தப்பாவும் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் நினச்சிருந்தா இப்படிங்கிறதுக்குள்ளே ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு அவங்க ரெப்புடேஷனே நாரடிச்சிருப்பேன், நாரடிக்கவா அப்படின்னு வந்து பேசுகிறாரு. நீங்கள் அவரை பார்த்து முறைச்சிட்டே பேசுகிறீங்க. இங்கே பார் ஜங்குக், நீ என் ஃபேமிலி வச்சு ரொம்பவே விளாண்டுட்டுருக்க, நீ என்கிட்ட அப்போ பேசும்போது என்ன சொன்ன, விட்டுடுறேன்னு சொன்னேன், எதுக்கு அவங்கள திருப்பி வச்சு நீ இது பண்ணிகிட்ருக்க, என்ன என்னை வச்சு விளாண்டுட்ருக்கியா நீனு, ஐயோ நான் எதுவுமே பண்ணல செல்லம், எல்லாம் நான் விட்ட ரெக்கார்டர் தான் வேலையை பார்க்குது. என்னது ரெக்கார்டரா, ஆமாம், அந்த ரெக்கார்டரில் என்ன தெரியுமா இருந்துச்சு, நீ என்னை வந்து ரொம்ப உருகி மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா, என் வீட்டில் விட மாட்டுறாங்க, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னெலாம் பேசியிருந்த. அதெல்லாம் கேட்டு அவங்களால எப்படி சும்மா இருக்க முடியும், வீட்டில் சொந்த பொண்ணையே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதுவும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன், உன்னுடைய பெரிய அத்தாரிட்டி ஹோல்டிங் பவர்லாம் இருக்கும் போதும் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க உன் ஃபேமிலி மெம்பர்ஸ். போலீஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா, இல்லை நான் தான் சும்மா இருப்பேனா, அதான் கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் அவரை அப்படியே பார்த்துட்டு, டேய் என் ஃபேமிலி வச்சு ஏன்டா விளாண்டுட்ருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் காலை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் கையை இறக்குடி, கையை இறக்கு, எதுக்கு இப்போ துள்ளிகிட்ருக்க, இறகுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முடியாது, இப்போ நீ ஒழுங்காக என் ஃபேமிலி மெம்பர்ஸை போவிடு, எதுக்கு அவங்க 2 பேரையும் வச்சு விளாண்டுட்ருக்க நீனு, உனக்கு நான் என்னடா பண்ணேன், ஏன்டா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இழுத்துட்ருக்க, பிரச்சனை உனக்கும் எனக்கும் நடுவில், எதுக்கு அவங்கள இழுத்துட்ருக்க, நான் என்ன பண்ணுறது, அவங்க தான் உன் வீக் பாயிண்ட்டு, அவங்கள தொட்டா நீ ஈஸியாக அடங்கி போயிடுறியே, அதான் நீயே அடங்கி போயிட்டா நான் ஏன் சொல்ல அவங்கள தொட போகிறேன். அது போக உன் அக்கா புருஷன் துள்றானாமே, எங்கள் வயனை விட்டுருங்க, எங்கள் வயன் எந்த தப்புமே பண்ணல, அவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படி இப்படின்னு துள்ளிட்டு இருந்தானா. நான் தான் சொன்னேன், சரி ஹேண்ட் கப்ஸ் போட்டு கட்டி போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸ் அந்த அவருடைய காலர்லேருந்து எடுத்துடுறீங்க. உண்மையாக சொல்லும், நான் என்ன பண்ணட்டும், அவன் அடங்கவே மாட்டேன்றான். நான் சொன்னாங்க, கால் பண்ணி எல்லாமே சொன்னாங்க, அங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிட்டே தான் இருக்கும். உட்காந்து துள்ளிட்டு இருந்தானே எங்கள் வயனை இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு தான் அஃபீஷியல்ஸ் எல்லாமே ஆளுங்க இருக்குமா, ஏய் எனக்கு போகிற இடம் எல்லா இடத்துலையும் ஆள் இருப்பாங்க, நீ எங்கே போனாலும் சரி, எங்கே போய் இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். ஏய் நான் இந்த உலகத்தையே நிழல்லேருந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கேன்டி, ரூல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. பாரு ஜங்குக், நீ என்ன இலவோ பண்ணிட்டு போ, ஆனால் என் ஃபேமிலி மேலே கையை வைக்காத. ஏய் நான் எதுவுமே பண்ணலடி, நீ சொன்ன ரெக்கார்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டவா அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபோன் வந்து எடுக்கிறாரு. எடுத்து ரெக்கார்டர் வந்து ப்ளே பண்ணி காட்டுறாரு. அவரோட ஃபோன்லேயே அந்த ஃபைல் இருந்திருக்கும் போல். ஸோ அதை ப்ளே பண்ணி காட்டுறாரு. அதில் நீங்கள் தான் பேசுகிறீங்க. மாமா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மாமா, என்னால் முடியலை, என்னை சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு போயிருங்க, இவங்க என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க, உனக்கு ஜியோன் ஜங்குக் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, அவன் ஒரு மாஃபியா லார்ட், உன்னை பத்திரமா பார்த்துக்க மாட்டான், உன்னை தொல்லை பண்ணுவான்
அடித்து சித்திரவதைப்படுத்துவான்னு என்னென்னமோ பேசி என்னை பிரெயின் வாஷ்லாம் பண்ண பார்க்குறாங்க மாமா. என்னால் முடியல. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னால் நீங்கள் இல்லாமல் வாழவே முடியாது. ப்ளீஸ் மாமா, என்னை சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்க இங்கேருந்து. நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் மாமா. இந்த வயன் எப்பயுமே ஜியான் ஜங்குக்கு மட்டும்தான். அதனால் ஜியோன் வயனாக தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் என்னை வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்களேன். உங்களுக்கு அந்த ரெக்கார்டர் கேட்டோன்னே செம்ம ஷாக்கு. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு அவருடைய டங்கை வந்து இன்னர்ச்சிக்கில் போக் பண்ணிட்டே பேசுகிறாரு. எப்படி இருக்கு எடிட்டிங்லாம்? செம்மையாக இருக்குல்ல? அப்படியே நீ பேசின மாதிரியே இருக்குல்ல? ஓ வாய்ஸ் தான் என்ன, அங்கங்கே கொஞ்சம் நம்ம பசங்க தான் ஏய் வச்சு பூந்து விளாண்டுட்டாங்க. இதில் மெயின் ஹெட் யார் தெரியுமா? ராக்கி தான். அவன் தான் பார்த்து பார்த்து இவ்வளோ செதுக்கியிருக்கான். டைலாக்லாம் கேட்க நல்லா இருக்குல்ல? இப்படி தான் நீ பேசணுன்னு நான் எதிர்பார்த்தேன்டி. பேச மாட்டியே, சீக்கிரம் பேச எனக்காக, சரியா? பேசணும், பேச வைப்பேன். இப்போ நீ என்ன பண்ணுற தெரியுமா? அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு கிச்சனில் போய் சமைச்சி எடுத்துகிட்டு வந்து வைப்பியான். மாமா கையால் சாப்பிடுவேன். எப்படி? உன் கையால் தான் சாப்பிடுவேன். நீயே செஞ்சு கொடுக்கணும், கொடுக்க வைப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் வர பார்த்துட்டு, இங்கே பாரு ஜங்குக், நீ எல்லை மீறி போயிட்டுருக்க. நான் எப்பயோ எல்லையவே தாண்டிட்டேன்ற, நீ இன்னும் எல்லைக்குள்ளேயே இருக்க, வெளியே வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துக்கிறாரு அவர்கிட்ட உங்கள் ஹேண்டை பிடிச்சி. இப்போ பேசு, தூரமாக நின்று பேசுனா சிக்னல் இடிக்குது அதான் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டே பேசுகிறாரு. என்ன சத்தத்தையே காணோம்? ஓ ஆமாம் புட்டி அந்த மாதிரி இல்லை. சே செல்லம், நீங்கள் பேசுவீங்களாம். என்ன பேசுகிறீங்க நானும் கேட்குறேனே. பாரு ஜங்குக், நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க. எதுக்கு இப்படிலாம் ஒரு ரெக்கார்டர்? கேவலமாக இல்லை உனக்கு? நான் ஏன்டி கேவலம் பண்ணோம்? நீ தானே பேசியிருக்க, உன் வாய்ஸ் தானே. நான் உனக்கு நக்கலா? இல்லை வெக்கல். நீ ரொம்ப பண்ணுற. ஒழுங்காக இப்போ அந்த ரெக்கார்டரை டெலீட் பண்ணிவிட்டு அவங்கள வெளியே விட்டுரு. முடியாது, வெளியே விடுன்னு சொன்னேன். மேடம் ஆர்டர் போடுவீங்க, நான் கேட்டுன்னு போவேனா? இங்கே நான் மட்டும்தாண்டி ஆர்டர் போடுவேன். கேட்குற இடத்துல நீ இருக்க, சரியா? முடியாது. நீ இப்போவே அவங்கள ஒரு செகண்ட் டிலே பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன்டா. என்ன பண்ணுவேன்? மெஞ்சு போனா தொட தான் முடியும். என்ன தொடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் பட்டன் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு, பிளேசர்லாம் தூக்கி போட்டு. தொடுறியாடி? தொட்டு பார்க்குறியாடி? வரியா? சிங்கிள்ஸ் வச்சுக்குவோம் நீயா நான்ட்டு. ஆனால் பெட்டில் தான் சிங்கிள்ஸ் நடக்கணுமா, அதுதான் நம்ம பேட்டில். வரியாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சி, என்னை பார்த்தாலே எனக்கு அருவெருப்பாக இருக்குது. நீலாம் என்ன மனுஷனோ சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி நின்றுக்கிறீங்க. நீ எத்தனை சீ போட்டாலும் நான் உன் புருஷன்தான். அதனால் இந்த சீயெல்லாம் தூக்கி போட்டு வாடி நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பெட்டில் திருப்பி பிடிச்சி இழுத்து போடுறாரு. தள்ளிப்போ, நீ தொடாத. நீ முதல்ல. நான் ஏன் தொடக்கூடாது? நான் தொடுவேண்டி, எங்கேனாலும் தொடுவேண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ஹிப்லலாம் கை வச்சு இழுத்துட்ருக்காரு ஒரு ஹேண்டை வச்சு. பாரு ஜங்குக், நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஒழுங்கு மரியாதை அந்த ரெக்கார்டரை டெலீட் பண்ணிவிட்டு அவங்கள வெளியே அமுச்சிடு. அனுப்ப மாட்டேன். நீ ஒத்துக்கோ, சமைச்சு போடுவேன், அம்மா பேச்சை கேட்பேன் அப்படின்னு ஒத்துக்கோ, அப்போ விட்டுடுறேன். ஜங்குக், நீ ரொம்ப விளாண்டுட்ருக்கேன் என் ஃபேமிலி வச்சுட்டு. அப்படி தாண்டி விளாடுவேன். நீ தான் அடங்கி போக மாட்டியே. உன்னை அடங்கணும்ல, அதான புருஷன் நானே, என்னோட கடமை. அதனால் போயிட்டு கிச்சனில் சமைப்பேன், மாமாக்காண்டி எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். வாயால் நீயே இப்போ சொன்னாதான் நான் அங்கே சொல்லிவிட சொல்லுவேன். என்ன பண்ணுறது, அங்கே ப்ரெஸ்காரங்கெல்லாம் வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம். லைட்டாக நியூஸ் எப்படியோ லீக் ஆயிடுச்சாண்டி, எனக்கே தெரில எப்படின்ட்டு. எப்படி தான் மோப்ப பிடிக்கிறானுங்களோ இவனுங்களாம். அதனால் வெளியே தான் காத்துட்ருக்கானுங்களாம். நான் நினச்சா இப்போவே அவங்கள வெளியே அமுச்சு சொல்லிடுவேன். சொல்லிட்டா அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்த்து முறைச்சிட்டு, இப்போ என்ன உனக்கு தின்னு தானே ஆகணும், ஆக்கி போட்டு தொலைகிறேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நீங்கள் தள்ளி விட்டு போகிறீங்க. அப்படியே உங்களோட அந்த வார்ட்ரோப்புக்கு தான் போகிறீங்க. அது இல்லடி, அது நம்ம பசங்களுக்கான வார்ட்ரோப்பு, நீ லெஃப்ட்டு போ, அங்கே தான் இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்றாரு. தெரியும், நீ மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இன்றைக்கி மங்களகரமாக இருக்குது, அதனால் எல்லோ சாரி கட்டுறியாடி அப்படின்றாரு. நீங்கள் அவர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, நான் எதுக்கு சாரி கட்டணும்? முடியாதுடா. ஐயோ
ஆமாம்ல, உங்கள் அக்கா புருஷன் வேறு ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான் கட்டி போட்டு. அவனை வேறு எப்போ வெளியே விட்றது? எனக்கு வேறு இப்போ மூடு இல்லையே அப்படின்னு இன்டைரக்டாக அட்டாக் பண்ணுறாராம்மா. நீங்கள் அவரை பார்த்துட்டு கட்டி தொலைகிறேன், எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களே நீங்கள் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவலு அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே பார்த்து உங்களை நக்கெல்லாம் சிரிச்சிட்ருக்காரு. சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகெயின் அந்த ருச்சி சொல்லிட்டு போகிறீங்க பாத்ரூம்குள்ளே. அவர் அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஹலோ பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே ஆக்கிட்டோம், ஆனால் எங்களால் முடியல பாஸ், விஷயம் வெளியே லீக் ஆகிடும் போல் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பேசிகிட்ருக்கான். ஏய், வெளியே லீக் ஆகவே கூடாது, என்ன பண்ணுறது, எல்லாம் எங்கள் மாமா மச்சான்ல, அதனால் லீக் ஆகாமல் எவ்வளோ வந்தாலும் எவ்வளோ அதை பற்றி பேசணுன்னு நினச்சாலும் அட்டைக்கிருங்க அவனுங்கள அப்படின்றாரு. சரிங்க பாஸ், நியூஸ் வெளியே போகாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் காலை வச்சிடுறாங்க. நம்ம ஜங்குக்கும் வச்சுட்டு அந்த பெட்டில் அப்படியே படுத்துட்டு மேலே பார்த்துட்ருக்காரு. பா, என்ன ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபு. பா, பொண்டாட்டின்னு வந்தால் தான் வாழ்க்கையே நல்லாயிருக்கும் போல். இப்போ தான் புரியுது ஒரு பையனுக்கு ஏன் ஒரு பொண்ணோட துணை தேவைன்னு. என்ன பண்ணுறது, எனக்கு துணையே ஒரு 1000 பையனாக வந்து மாட்டியிருக்குது. அடையிடுவோம் நம்ம பார்க்காததா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே பேசிட்டு அந்த பாத்ரூம் டோரையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எப்போ வெளியே வருவீங்கன்னு. நீங்கள் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களே கண்ணாடியிலலாம் பார்த்துட்டு அப்படியே கோவமாக உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே பொங்கிட்டு இருக்கீங்க. இவனை ஏதாவது பண்ணணும், ஃபேமிலி வச்சுட்டு ரொம்ப விளையாண்டுட்ருக்கான், இவனுக்கு நான் சமைச்சு போடணுமா, இரு உப்பு அள்ளி போட்டு ஒன்று அப்படியே சாப்பிட விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கோவமாக அங்கே ஃப்ரஸ்ட்ரேஷனில் கோச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் அவருக்கு வெளியே கேட்குது. அவர் அப்படியே அதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஏய், டைம் ஆகுது, மாமாவுக்கு பசிக்குது, சீக்கிரம் வெளியே வா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டு வந்து தொலைகிறேன் அப்படின்னு கத்துறீங்க. அவர் அங்கேருந்து லைட்டாக சிரிச்சிட்டே வந்து படுத்துருக்காரு அந்த பெட்டில். அவருக்கு அகைன் கால் வருது. கால் பண்ணியே தொல்லை பண்ணுறானுங்க. புருஷன் பொண்டாட்டியை பேசவே விட மாட்றானுங்களே. சொல்கிறா, இல்லைப்பா, இங்கே எல்லா ஒர்க்கும் ரெடி ஆகிடுச்சி ரிசப்ஷனுக்கு, டைமிங்கு எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணணும், கரெக்ட் டைம் சொல்லணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். ஏன் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லலையா? எப்போ பார்த்தாலும் கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டு வைடா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. அங்கிட்டு நம்ம ஜிமின்டா அடியாத்தி அப்படின்ற மாதிரி சொல்லி வீயை பார்த்துட்டே ஃபோனை வைக்கிறாரு. என்னடா நல்லா ரைடு விழுந்ததா? ஏன்டா கேட்குற? சரி, கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் சந்தோஷமாக பேசுவாப்புலன்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப குதூகலமாக பேசுகிறாரா. கேட்டுச்சுடா, எல்லாமே கேட்டுச்சு ஜிமினா. என்ன பையன் ரொம்ப ரொம்ப மூடாக இருக்கார் போலையே. அடிச்சி அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? டே ஜிமினா நடிக்காதடா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அதெல்லாம் வேணாண்டா, முதல்ல அங்கே என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்பை வைக்கலான் இருக்கேன். அந்த ராக்கி பையன் ஃபோன் பண்ணா, நான் இங்கே இருக்கேண்ணா, அங்கே இருக்கேண்ணா, என்ன பண்ணின்னு இருக்கானே தெரில. சரி, அங்கே ஒயன் பின்னாடியே கூட ஒரு பொண்ணு போச்சு, அந்த பொண்ணு பேர் என்ன? ஆனி தானே? அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்கி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஜெமினா, நீ அதுக்கு வேலை பார்க்குற மாதிரி தெரிலையே. இல்லைடா, உண்மையாக தான்டா சொல்கிறேன். தெரியும். ஒருத்தனுக்கு எஞ்சி நிற்கவே வக்கலையாம், அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஜிமினாவும் அங்கேருந்து சிரிச்சுட்டு அவர் பின்னாடி போகிறாங்க. இங்கே நீங்கள் வெளியே வரீங்க பாத்ரூமை விட்டு, உங்கள் தலை ஃபுல்லாக செம்ம ஈரமாக இருக்குது, தோட்டிகிட்டே வெளியே வந்துட்டுருக்கீங்க. அவர் அந்த பாத்ரூமையே தான் பார்த்துட்ருக்காரு, ஒரு மாதிரி க்ரீப்பியாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வெளியே வந்து டோரை லாக் பண்ணிட்டு திரும்புறீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்குது தெரிஞ்சோடனே, எப்படி பார்த்துட்ருக்கான் பார், விட்டால் நம்மளை முழுங்கிடுவான் போல், என்ன முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா திட்டிகிட்டே அவர் போகிறீங்க உள்ளே. அகெயின் வார்ட்ரோப் கிட்ட தான், அங்கே போயிட்டு ஹேரை வந்து வைப் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம்ல, ஸோ அதுக்காக போகிறீங்க. அவர் பார்த்துட்டு, வாவ் மங்களகரமாக இருக்கியேடி, மஞ்சள் தாலி மஞ்சள் சாரி, அப்படியே ஃபுல்லாக இன்றைக்கி மங்களகரமாக இருக்க போகிறேன் என் பொண்டாட்டி, என் செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உங்களை கொஞ்சிட்டே வராரு. அப்படியே கொஞ்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவல் வந்து ஷோல்டரில் போட்டிருப்பீங்க. அந்த டவல் அப்படியே இழுத்துட்டு, சரி மாமாவை போய் குளிச்சுன்னு வந்துடுவேண்ணா, அதுக்குள்ளே நீயும் ரெடியாக இருப்பியான், இப்போ 2 பேர் கீழே சேர்ந்து போவோமா, நீ சமைப்பியான் சரியா அப்படின்றாரு. இங்கே பாரு, நான் தான் ஒத்துக்கிட்டல, அவங்கள வெளியே விடு. ஐயோ, நான் சாப்பிட்டு மனசார சாப்பிட்டு உட்கார்ற வரையும் நான் கண்டிப்பாக வெளியே விட மாட்டேன்,
எனக்கு தெரியும்டி உன்னை பற்றி, சாப்பாட்டில் உப்பள்ளி போடுறது எல்லாமே நீ யோசிப்பேன், எனக்கு நல்லா தெரியும். என்னை எப்பட்றா பழி வாங்கலான்னு சொல்லிட்டு நானே உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருப்பேன். சும்மா விட்டுருவியா நீ? அதான் நான் சாப்பிட்டு உட்கார்ற வரையும் அவங்க வெளியே வர முடியாது, அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அங்கே அப்படியே இந்தியாவுக்கு வந்துட்டோம்னா அங்கே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. மாலிக்கும் நம்ம சித்தப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேரில், நல்லா ஒரு சாயிற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான சேரில் தான் உட்கார வச்சுருக்காங்க. பெரிய ஆள் சேர் மாதிரி உட்கார வச்சுட்டு, சார் தயவு செஞ்சு சார் இங்கே ஏதாவது சாப்பிடுங்க சார், சாப்பிடாமல் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு வந்து ரொம்ப நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. அப்போ அதில் ஒரு கான்ஸ்டபிள் லேடி வந்துட்டு, இப்போ அவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, மா நீ சும்மா இருமா, புதுசாக வந்துட்டு ஸ்டேஷனுக்கு பேச்ச கவனி, இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனே உள்ளே உத்து பார்க்குறாங்க. பிகாஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஸ்பைஸ்லாம் இருக்குது, இங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறதுக்கு ஆளுங்களாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சார் ப்ளீஸ் சார் இதெல்லாம் நிப்பாட்டிட்டு, இப்போ ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வேறு இருக்குது, அங்கே வேறு நீங்கள் போகணும், உங்கள் பெரிய வீட்டு கல்யாணம் வேறு, ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மாலிக் அப்படியே முறைச்சிட்டு கோவத்தில் பொங்க போகிறாரு. அப்போ நம்ம சித்தப்பா பிடிச்சிட்டு, நிறுத்த மாலிக், இங்கே பாருங்கள், நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணல, அந்த ரெக்கார்டர் ஃபுல்லாக ஃபேக்கு, அவன் க்ரியேட் பண்ணது, நீங்கள் அப்படி இருந்தும் எப்படி நம்புறீங்கன்னு தான் தெரில சார். இட்ஸ் அ மேஜர் எவிடன்ஸ் சார், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ நடந்து உங்களை ஜியான் ஜங்குக் சரி தன்னோட ஒய்ஃபோட ஃபேமிலி எதுவும் பண்ணக்கூடாது, ரெப்புடேஷன் போயிடக்கூடாதுன்னு அவ்வளோ பார்த்து பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் தான் சார் ரொம்ப அடம்பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம சித்திகாரியும் பையனோட அக்காவும் ஓடி வந்துட்டுருக்காங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் கத்திட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது நம்ம பையனோட அக்காவுக்கு. மாலிக் அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக ஆயிடுறாரு. நம்ம தனிஷ்கா தான் பேசுகிறாங்க. இப்போ என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை மேம், சாரே சொல்லிட்டாரு இவங்களை வந்துட்டு எதுவுமே பண்ண வேணாம், எந்த ஆக்ஷனும் எடுக்க வேணாம், ஜஸ்ட்டு இவங்களை வந்து ஹோல் மட்டும் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க மேம், அதுக்காக தான் வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட என்ன அதுக்கு இது இருக்குது அத்தாரிட்டி? மேம் ரெக்கார்டர் இருக்குது மேம் அப்படின்னு சொல்லி இந்த ரெக்கார்டர் ப்ளே பண்ணி தனிஷ்கா முன்னாடி ஒரு ரவுண்டு அகெயின் ஒன்ஸ் மோர். சித்திகாரி இதை கேட்டுட்டு, அடியாத்தி நம்ம இப்போ சித்திராதப்படுத்தணும், அடியாத்தி என்ன பேச்சு பேசுகிறா பாருங்க இந்த பொண்ணு, இதுக்காக எடுத்து வளர்த்தாங்க, என்னங்க இப்படிலாம் பேசி வச்சிருக்கா, சி இவ்வளோ கேவலமான பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கா. இந்த ரெக்கார்டர் கேட்டு தனிஷ்காவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றிட்டுருக்கு. மாலிக் அப்பா பேசுகிறாங்க. இங்கே பார் தனிஷ், அவங்க போய் சொல்கிறாங்க, ரெக்கார்டரும் ஃபேக்கு, உனக்கு தெரியுதா தெரியலையா? நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் வயனை ஒரு பிஸ்னஸ் உமனாகவே பார்க்குற? அவளுக்கு பேராசை எல்லாம் இருக்க தான் செய்யுது, அதுக்கு நீ இவ்வளோ கேவலமாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாலிக் விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. நம்ம தனிஷ்கா அப்படியே திரும்பி பார்த்துட்டு கண்ணை தொடச்சிட்டு, இங்கே பாருங்கள் சார், இப்போ நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, என்னமோ பண்ணுறீங்க, எங்களுக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் ரிசப்ஷன் போகணும், எங்களை வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் எங்கள் ரூட்டுக்கு வந்துட்டீங்க மேடம், சரிங்க மேடம் நாங்கள் சாருக்கு இன்டிமேஷன்லாம் கொடுத்துட்றோம், இப்போ அமுச்சிடலாம், பட் சார் தான் உங்களை ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க ஃபார் சம் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவரை நீங்கள் உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு ஏசியெல்லாம் போட்டு எல்லா வரவேற்பும் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் உட்காந்துக்கோங்க மேம், ப்ளீஸ் மேம் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் எல்லாம் பேசுகிறாங்க. நம்ம தனிஷ்காவும் அப்படியே மாலிக் பக்கத்தில் உட்காந்து ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டே பேசுகிறாங்க. எத்தனை நாளைக்கு இது தெரியல எனக்கு, ஆனால் கண்டிப்பாக மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தனிஷ் வந்து மாலிக்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு அவங்களுடைய டிஎஸ் எல்லாம் அப்படியே ட்ராப் ஆகிட்டுருக்கு. அவங்க மனசு ஃபுல்லாக வயனை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க, என்ன நடக்க போகுது, என்ன ஆயிடுச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நினச்சிட்ருக்காங்க. இங்கே அப்படியே வந்தால் நம்ம ஜங்குக்கு அப்படியே டவலை கட்டிட்டு தான் வெளியே வராரு. அப்படியே வெளியே வந்து உங்களை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவ்வளோதான் ஃப்ளாட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஏய் ஒயின்னு நீ ஆடி இது, அம்மா ஐயோ என்ன அழகு, கொடுத்து வச்சிருக்கடி, எனக்கு கொடுத்து வச்ச மாராசண்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இப்படி அழகா புடவை கட்டி லட்சணமாக மகாலட்சுமி ஆட்டம் இருக்கியே, இத்தனை நாள் நீ ஆடியாது, திமிர்த்தனத்தில் ஆடிக்கிட்டு இருந்த, என்ன அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி உங்களை வர்ணிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டு, சி வர்ணிக்கிற மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டிட்டு அப்படியே போகிறீங்க. கேட்டுருச்சுடி, எனக்கு என்னடி குறை, எனக்கு என்ன குறைன்றேன், இவ்வளோ பெரிய அழகி உன்னை கட்டியிருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய அழகுனா இருப்பேன், என்ன உன் கண்ணுக்கு தான் எதுவும் தெரிய மாட்டுது. ஐயோ கொல்றாளே காலையிலே, பேசாடி வாடி, சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம், நீ எனக்கு சாப்பாடு ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருப்பா பிடிச்சிக்கிறாரு. இங்கே பாரு கையிடும் முதல்ல,
நீ முதல்ல என் ஃபேமிலி போய் சொல்கிற, அப்போ தான் நான் உனக்கு கிச்சனுக்கு போய் சமைக்கவே செய்வேன். இதோ பாடுறா, எனக்கே ஆணையா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்காதுமா, நான் சொல்கிறது தான் நடக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்டு சமத்தா என் பொண்டாட்டியாக இருப்பியான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி எனக்கும் பசிக்குது, பொண்டாட்டி கையால் சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வேறு, அதனால் எனக்கு சாப்பாடே செஞ்சு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வார்ட்ரோப் கிட்டே போகிறாரு. இவருக்கு என்ன மூட் ஸ்விங்ஸாக என்னன்னு எனக்கே தெரிலப்பா. வார்ட்ரோப்புக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு எடுக்கிறாரு. ஆமாம், நான் எதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளியே வந்து இந்த பெட்டில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் அவர் அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் லுக்கு மாமா பார்க்க நல்லா இருக்கேனா, நல்லா வச்சு செய்வேண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சி, அதுக்கு மட்டும் தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களே திட்டிக்கிறீங்க மனசுக்குள்ளேயே அவர் கேட்காத மாதிரி. ஏய் இங்கே வாடி, முடியாது வர்ற அப்படின்றாரு. நீங்களும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது இருக்கும்ல கால் அப்படியே ஸ்டாம்ப் பண்ணிட்டு கோவத்தில் போகிறீங்க. என்ன என்ன ஆட்டிடியூட் அது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மாற்றிக்கோ போ, என் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா. நான் போய் எதுக்கு எடுத்துகிட்டு வரணும், உனக்கு வேணா நீ போய் எடுத்துக்கோ, நீ தான் போய் எடுத்துகிட்டு வர அப்படின்றாரு. முடியாது, போறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுக்கிறாரு. சி, போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவருக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்குது உங்களை இப்படி பண்ணுறது எல்லாமே. ஸோ அவருக்கு வந்து லைக் ஒரு குட்டி குழந்தை கோவப்படும்ல, அந்த மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறது. நீங்கள் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க, இது வேணாம், ஸோ படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்க, இதோ ரிஜெக்டட். ஸோ என்னத்தை தாண்டா போட்டு தொலைவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்திட்டே போகிறீங்க. அகெயின் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்க, இதோ ரிஜெக்டட். எல்லாம் பிளாக் தான் வச்சுருக்கான், பிளாக் ஏதாவது ஒன்று போட்டு தொலைய வேண்டி தானே, காலையிலேயே உசுரம் வாங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஏய் நீ பேச பேச நான் இன்னும் ஒன்று படுத்துவேன் பயங்கரமாக, தெரியும்ல, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் அகைன் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரீங்க. இந்த தடவை 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. என்ன மேடம் ஸ்மார்ட்டுன்னு நினப்பா, ரெண்டுமே ரிஜெக்டட் அப்படின்றாரு. உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, அப்படியே டென்ஷன் உச்சக்கட்டத்துக்கு போயிடுறீங்க நீங்கள், அவ்வளோ வெறி ஆகுது அவருக்கு. அது ஆனால் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. போயிட்டு கடைசியாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்க. போதும் போதும், என் பொண்டாட்டிக்கும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் இது ஓகே அப்படின்றாரு. சி, ஓகே சொல்கிற மூச்சை பாருன்னு சொல்லி நீங்கள் திட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க அவரை, ஏன்னா எதுவுமே உங்களால் பண்ண முடியல. அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே வந்து டவலை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் திரும்பிக்கிறீங்க உடனே, சி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து, ஏய் நான் உன் புருஷன்டி, கட்டின புருஷனை பார்க்கறதுக்கு சீச்சியா இங்கே திரும்ப அப்படின்றாரு. என்ன நீ பேசிகிட்டு இருக்க சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணுன்னு வார்ட்ரோப்குள்ளே போயிட்டு சாத்திக்கிறீங்க டோரை. அவர் அப்படியே சிரிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வாடி அழகு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டவல் வச்சு அவரோட ஹேரை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தோட்டிகிட்டே கூப்பிடுறாரு. நீங்கள் ஸ்டில் வெளியே வரல. ஏய் வாடி, மாமாவுக்கு வர பசிக்குது, எப்போ சாப்பிடுவேன்னு இருக்கு பொண்டாட்டி கையால், வாடி வெளியே அப்படின்றாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு மட்டும் போட்டு ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் போடாமல் தான் நிற்கிறாரு. அப்படியே தலையை தோட்டிட்டு, எங்கள் வாடி, முடியாது வான்னு சொன்னேன் அப்படின்றாரு. நீங்களும் தலையில் தேன்ட்டு போகிறீங்க, உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடில. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன்லேயே போய் நிற்கிறீங்க. ஓ அவ்வளோ டிஸ்டன்ஸ் யாருக்கு, என்ன துணியாக காய போட போகிறோம், சி முன்னாடி வா அப்படின்றாரு. உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, யாருமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை இவ்வளோ படுத்துனதில்லை. ஸோ நீங்கள் அப்படியே டென்ஷன்லேயே போகிறீங்க. கிட்ட வாடி, இதோ இந்த ஷர்ட் பட்டனை மாட்டி விடு அப்படின்றாரு. முடியாது, எத்தனை தடவை தான் இந்த டைலாக்கே நீ சொல்லின்னு இருப்ப பாரு, என் டைம் வேறு, அது பசிக்குது எனக்கு வேறு, அப்படி சாப்பிட்லன்னா மண்டை சூடு ஏறிடும், அப்புறம் ஏதாவது திட்டுவேன் அட்டிப்பேன் எல்லாமே பண்ணுவேன். அதனால் சீக்கிரம் ஷர்ட் மட்டன் மாட்டி விட்டுட்டு என்னை கூட்டின்னு போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட வைக்க வேண்டியது உன் வேலை, பொண்டாட்டியா செய்ய ரெடியா நீ அப்படின்றாரு. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, இருந்தாலும் அப்படியே அந்த கோவத்தெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட் பட்டன் ஒன்று ஒன்றா மாட்டிகிட்ருக்கீங்க. ஒன்று மாட்டும் போது பக்கியூன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லி மாட்டிகிட்ருக்கீங்க. அவருக்கு லைட்டாக அது காதில் விழுந்துருது. என்னது என்ன கேட்கலம்மா, என்ன பண்ணும் உனக்கு, ஓ உனக்கு அது வேணுமா இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. சி தள்ளி போங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவரை புஷ் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. ஐயையோ என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் வேற ரொம்ப புதுசில், அழகாக பண்ணுறாளே க்யூட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த டோரை விட்டு வெளியே நடந்து போய்ட்டுருக்கீங்க.
நில்றி, உனக்கு வேறு வழி தெரியாது, தொலைஞ்சு போயிட்டானா அப்புறம் மாமா தான் உன்னை தேடி ஆகின்னு கூப்பிட்டு வரணும், நில்றி அப்படின்றாரு. நீங்கள் இந்த டோரை விட்டு வெளியே வீராப்பாக வந்திருப்பீங்க. பட் ஆனால் அங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, அவங்க உங்களை போக விடாத மாதிரி அப்படியே நின்றுக்கிறாங்க. லைக் வந்துட்டு உங்களை வந்து அந்த சைடு பிளாக் பண்ணுற மாதிரி நின்றுக்கிறாங்க. ஐயோ இவனுங்க வேற கூட்டின்னு போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கே. ஸோ அந்த கன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவனுங்க அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தலையை எடுத்து அப்படியே நிமிந்து பார்க்கல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை அப்படியே கீழே குனிஞ்சிருக்கு தரையை, அதாவது உங்கள் காலை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே கீழே குனிஞ்சிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. டோர் ஓப்பன் ஆகுது, பின்னாடி பார்த்தா ஜங்குக் தான் வராரு. பா என்ன வரவேற்பு காலையிலேயே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கே இருக்க காட்ஸ் உடனே விலகி போயிடுறாங்க ஜங்குக் வந்தோடனே. ஓகேங்களா, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக் சரி வாடி பசிக்குது எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்காரு. நீங்களும் ஒரு கூடி தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. போகும்போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ வெறி. ஸோ நீங்கள் நடக்கிற சவுண்டுலேயே அவருக்கு தெரிஞ்சு செம்ம கடுப்பில் இருக்கீங்கன்ட்டு. ஆனால் ஐயா செம்ம ஹாப்பி, உங்களை ரொம்ப இன்றைக்கி படுத்திட்டார்ல. ஸோ அந்த சந்தோஷத்துலேயே போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த மேன்ஷனில் நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்துகிட்டே இருக்கீங்க. பெருசு இல்லை மேன்ஷன். ஸோ உங்களுக்கு ரொம்ப டயர்டே ஆகிடுது. ஒரு பக்கம் எதுக்கு தான் இப்படி கட்டி தொலைச்சானோ, எந்த உசுரை வாங்குறானோன்னு சொல்லி அதுக்கு ஒரு திட்டு சேர்த்து திட்டிகிட்டே தான் போகிறீங்க. அவரானால் நீங்கள் நடக்கிற நீங்கள் போகிறது, நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய காலிடர் இருக்கும்ல மேலே. ஸோ அங்கே வந்து அங்கே ஒரு ஸ்டேர்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஹாலை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அங்கே 2 பேர் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அங்கே இருக்க மெய்ட்ஸு காட்ஸு எல்லாம் இருப்பாங்கல்ல. அந்த சவுண்டு கேட்டோன்னே காட்ஸ் எல்லாம் ஹெட்டு கீழே வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வச்சுருக்காங்க. போ பண்ணியே தான் இருக்குது அவங்க ஹெட்டு, மேலே நிமிரவே இல்லை. மெய்ட்ஸ் எல்லாம் அப்படியே வாவ் வாட் அ கப்புள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ராக்கி அப்புறம் வந்து நம்ம ஜியோன் சோமி சொன்னல, அவங்க 2 பேர் அங்கேயே தான் நின்றுட்டுருப்பாங்க. என்னடா இது இன்னும் காணோம் அண்ணாவும் அண்ணியும் சொல்லிட்டு அவங்க 2 பேர் அங்கேயே தான் நின்றுட்டுருப்பாங்களா. அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. சோமிக்கெல்லாம் அப்படியே வந்து ஜொல்லு வடியுது உங்களை பார்த்து. வாவ் இவ்வளோ அழகாக இருக்காங்க அண்ணி, பியூட்டிஃபுல்லான சாரீ, அதுவும் எல்லோ கலர், வாவ் செம்மையாக இருக்காங்களே, அண்ணி மாதிரி நம்மளும் ஆகணும், எவ்வளோ க்ளோவாக இருக்காங்க அண்ணன் பக்கத்தில், செம்ம ஜோடி, பக்கா ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு சோமி பேசிகிட்டு இருக்காங்க. ராக்கி வந்துட்டு அண்ணா இப்போ தானா தேத்து எதுக்கு இவங்க தான் வேணும் நடம் பிடிச்சிங்கன்ட்டு. பா லட்சணம் என்ன லட்சணம், ஏன்னா என்ன கோவம் தான் மூக்குக்கு மேலே, ஆனால் அண்ணி செம்ம தங்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். அண்ணி அண்ணாவை நல்லா பார்த்துக்கோங்க அண்ணி, உங்களை நம்பி தான் அண்ணாவை விட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மேட்ஸும் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேருமே சேர்ந்து ஜோடியாக, பா செம்மையாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனி பொண்ணும் வந்துட்டு நீங்கள் 2 பேர் நடந்து வர்றது தான் பார்க்குறா. வாவ் மேடம் எவ்வளோ அழகாக இருக்காங்க, மேடம் கிட்ட எப்படியாவது நம்ம பழகணும், மேடமோட சீக்ரெட்லாம் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்க லவ் ஸ்டோரி முக்கியமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி வந்து ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்டுருக்கு. நீங்கள் ஆனியை பட்டுன்னு ஒரு செகண்ட் வந்து உங்களோட லுக்கை மேலே போனோன்னே அவள் கீழே குனிஞ்சு ஏதோ ஒன்று தொடச்சிட்ருப்பா அந்த இடத்துல டேபிளில், அப்படியே தொடச்சிட்ருக்கா. நீங்கள் 2 பேரும் கீழே இறங்கி வந்தோடனே அப்போ தான் வர மாமியார்காரி வந்துட்டு வாமா மருமகளே, இதுதான் நீ குளிச்சு கிளம்பி வர லட்சணமா, நேரத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே உங்களை மடக்கி பேசுகிற மாதிரி நிற்கிறா. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவளை எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே போகிறீங்க. நேராக போய் லெஃப்ட்டு அப்படி போயிடுறீங்க கிச்சனுக்கு நோக்கி. ஜங்குக்கும் பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்காரு. வாட் இந்த பொண்ணுக்கு மரியாதையே தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை பார்க்குது. அவங்க எல்லாருக்கும் அங்கே புஷ்ஷுன்னு போயிடுச்சு, செம்ம சிரிப்பு. நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் போகிறீங்க அப்படியே வெறியோட. ஜங்குக்கும் அப்படியே விடாமல் பின்னாடி துரத்திக்கிட்டே வராரு உங்கள் பின்னாடியே. உங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க முடியல, தனியாகவே விட மாட்டானே அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இப்படி கிச்சனுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு சோமியும் ராக்கியும் அப்படியே அவங்க 2 பேரும் மூச்சை பார்த்துட்டு வாட் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பின்னாடியே உங்கள் பின்னாடி 2 பேரும் வராங்க. போகும்போது சோமி வந்துட்டு கைத்துணைக்கு ஒரு ஆளை நம்ம ஆனி இழுத்துட்டே வரா. இவங்க 3 பேர் போகிறத பார்த்து நம்ம அத்தைக்காரி இதுங்களாம் எங்கே போகுதுங்க, இதுங்கெல்லாம் ஒரே இடத்துக்கு போதேன்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி வராங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. போகும்போதே உனக்குலாம் வேறு வேலை வெட்டியே இல்லையா, பெரிய மாஃபியா கிங்குன்றாங்க, போய் தொலைய வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் மாஃபியா கிங் தான், வேலை இருக்கும் தான், ஆனால் கல்யாணத்துக்கு அடுத்த நாளே போவாங்களா சொல்லும், பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், அப்புறம் நீ சமைக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதான் வந்து உட்காந்துருக்கேன். இல்லை நான் உனக்கு சமைக்கிறேன்ற பேரில் விஷத்தை வச்சுருவேன்னு உனக்கு பயம், ஆமாம் நீ செஞ்சாலும் செய்வ அப்படின்றாரு அவர். சரி என்ன தின்ற சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எனிதிங் இஸ் ஓகே டார்லிங், நீ என்ன செஞ்சாலும் ஓகே அப்படின்றாரு. ஓ அப்போ விஷம் கூட ஓகேவா,
அஃப்கோர்ஸ் நீ விஷம் கொடுத்தா நான் அதை விரும்பி ஸ்வீட்டாக சாப்பிடுவேண்டி, கூட உன்னையும் கொடுத்தனா நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு விங்க் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே டிஸ்கஸ்டிங், இந்த ஃபெல்லோ ஏதாவது பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படியே அவர் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்லாப் இருக்கும்ல, அதில் போய் உட்காந்துக்கிறாரு. இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் அந்த கேஸுங்களை வெளியில் நின்று பார்த்துட்ருக்குங்க மூணும். அத்தைக்காரி வர சவுண்டு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருமே அங்கே ஃப்ளின்ச்சாவில் நவுரில் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரில, இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்துட்ருக்காங்க. அத்தை வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, எதுக்கு இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மி, போங்க மம்மின்னு சொல்லிட்டு சோமி கத்துறா. இங்கே நான் அத்தை மாமியார், அதெல்லாம் அப்புறம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புஷ்ஷுன்னு பண்ணி விட்டுறாங்க. என்னடா அது, இந்த பொண்ணு வந்தோடனே யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அத்தைக்காரியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க, சரி ஏதாவது பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வெயிட் எனக்கு ஃபுட்டு வந்து காலையிலே ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும், லைட் ஃபுட் வித் ஓவர் ஸ்பைஸியாக, எனக்கு அப்படி காரசாரமாக இருக்கணும் உன்ன மாதிரி. அப்புறம் கூடவே பனானா மில்க் ஷேக், இதெல்லாம் ரொம்ப மஸ்ட் செல்லம். ஆயில் ஃபுட்டில் ரொம்ப ஆட் பண்ணுறாது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கோவம் வந்துச்சுன்னா அப்படியே பிளேட்டை தூக்கி எறிஞ்சிருவேன், அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதான் நீ எனிதிங் இஸ் ஓகே சொன்ன லட்சணமான்ற மாதிரி அவர் ஒரு லுக்கு வர்றீங்க. அஃப்கோர்ஸ் செல்லம், இதெல்லாம் நீ சமைச்சு கொடுத்து தான் ஆகணும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபோனை லைட்டாக வந்து ஷேக் பண்ணி காட்டுறாரு. நீங்களும் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அந்த மாமியார்காரி சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே தான் சரிப்பட்டு வராது, உள்ளே போய் ஏதாவது கலகம் மூட்டி விடுவோன்னு சொல்லிட்டு உள்ளே வரா. உள்ளே வந்துட்டு வாவ், ஏன்னா மருமகளை ஏன்ப்பா சமைக்க விடுற, வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கா, அவளை எதுக்கு சமைக்க விடுற, மெய்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டே உங்களை பார்த்துட்டு ஓகே புரியுது, இவ தான் கொஞ்சம் அடங்கா பிடாரியாக இருக்கால, அதான் அடக்கி ஒரு பொண்ணாக எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு லெசன் எடுத்துகிட்ருக்கியா, பரவாயில்ல மருமகளே உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் பார்த்துட்டு வாவ் பரவாயில்லையே கரெக்டாக எடுத்திருக்கியே, சமைப்பியா நீ, உனக்கு பொறுத்த வரைக்கும் இது சர்வைவல் ஸ்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்காஸ்டிக்காக பேசிவிட்டு அப்படியே அந்த ஸ்லாப் கிட்ட சாஞ்சு நிற்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, நீங்கள் அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு வெட்டிகிட்ருக்கீங்க. அந்த அத்தைக்காரி பேசிக்கிட்டே இருக்கா லொடன்னு, உங்களை வந்து சீன்ற மாதிரி குத்தி பேசிகிட்டு இருக்கா. ஏன்பா உன்னோட பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை, ஏன் தான் இப்படிலாம் இருக்காளோ, கரெக்ட் டைமுக்கு எஞ்சி வர்றதில்ல, சாப்பாடெலாம் செய்கிறாளே, அத்தை வந்திருக்காங்களே, அத்தை இதெல்லாம் எப்படி செய்யணும்னு எப்படி இருந்தாலும் ஒரு பேச்சு கேட்கணுமா இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குத்தி பேசுகிறா. உங்களுக்கு கடுப்பாக வருது, அப்படியே உங்களுக்கு காது எல்லா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா புகை வர அளவுக்கு கோவம் வருது. நீங்கள் வேணும்னே அந்த வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப லவுடாக சாப் பண்ணுறீங்க, கிரிப்பீஷாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதை கேட்டோடனே கொஞ்சம் அவ்வளோ நேரம் லொடலொடன்னு பேசுனது அப்படியே சரிப்பா எனக்கு கிச்சனுக்குள்ளே இருந்து ரொம்ப வேர்த்துருச்சு, மருமகளை சமைக்க சொல்லிவிட்டு நான் போய் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே போயிடுறாங்க. அவங்க 3 பேருக்கும் அப்படியே சிரிப்பு அடக்கவும் இல்லை. நீங்கள் பண்ண வேலைக்கு அவங்க அப்படியே போனதை பார்த்துட்டு அவங்க சிரிச்சிட்ருக்காங்க ஒரு மாதிரியாக. ஏன்னா நீங்கள் ரொம்ப க்ரீப்பிஷாக வெட்டிகிட்ருக்கீங்க. சவுண்டு வந்து கேட்டு தான் அவங்க வந்து சரி அதாவது இவ பண்ணுற போகிறா, கத்தியை தூக்கி எரிஞ்சிட போகிறான்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா ஓடிடுச்சு. நீங்கள் இப்படி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கு வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பண்ணுற க்ரீப்பிஷான சில ஆக்ஷன்ஸ் கூட அவருக்கு ரொம்ப லவ்வபுளாக தெரிது போல். பையன் மயங்கிட்டான்ப்பா, என்ன பண்ணுறது. நீங்கள் அதுக்கப்புறம் வெட்டிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ வந்து சடனாக சோமியோட கையில் ஷா இருக்கும்ல பன்னி, அது குடுகுடுன்னு ஓடி வந்துடுது. ஷா அப்படின்னு சொல்லி அவள் பிடிக்கிறதுக்குள்ளேயே குடுகுடுன்னு உள்ளே ஓடி வந்துடுது. நீங்கள் அது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. அது பன்னி வந்து கரெக்டாக அவங்க சேலை காலுக்கு நடுவில் போயிடுது. நீங்கள் அப்படியே கீழே விழுற மாதிரி போகிறீங்க. கரெக்டாக ஜங்குக்கு வந்து உங்களை பிடிச்சிடுறாரு. அப்படியே அங்கே 2 பேரும் ஒரு ரொமான்டிக்கான ஒரு போஸ் தான். அவங்க 3 பேரும் அதை பார்த்துட்டு டே ஃபோனை ஏறான்னு சொல்லிட்டு சோமி வந்துட்டு ராக்கியை போட்டு எடுத்தோடனே ராக்கியும் ஃபோன் எடுத்து உங்களை ஃபோட்டோ எடுத்துடுறான். அவங்க 2 பேரையுமே செம்மையாக இருக்காங்களே, அப்படி ஒரு போஸ்ட் எடுறா, இப்படி ஒரு இதில் ஆங்கிள் எடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோமி ரொம்ப ராக்கி இது பண்ணுறாங்க. ஆனியும் வந்துட்டு அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அவங்க 3 பேருமே. நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஆசை போல், விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை தட்டி விட்டு எஞ்சி நிற்கிறீங்க. அவர் அப்படியே அந்த ஹேண்டியை தான் பார்த்துட்ருக்காரு, உங்களுக்கு பிடிச்சார் இல்லையா, ஸோ அந்த ஹேண்டியை தான் பார்த்துட்ருக்காரு. உன்கிட்ட தான் சொல்கிறேன், கெட் அவுட் அப்படின்றீங்க. அவர் அந்த ஹேண்டையே பார்த்துட்டு அப்படியே வெளியே போகிறாரு, ஒரு மாதிரி ஆகிட்டாரு போல். ஸோ அப்படியே அந்த ஹேண்டையே பார்த்துட்டு போகிறாரு. நீங்கள் சொன்னது எதுவுமே அவர் காதில் விழலை, அவர் பாட்டுக்கு அப்படியே மயங்கிற நிலைமையில போயிடுறாரு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்காங்கல்ல. ஸோ ஜேகே வரதை பார்த்துட்டு உடனே உஷாராயிட்டு ஒரு மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி பண்ணுறாங்க. பட் ஜேகே அவங்களையும் கண்டுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிடுறாரு. என்னடா அது
அண்ணனுக்கு பித்து பிடிச்சிருச்சா, அதுவும் பொண்டாட்டி பித்து போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜங்கு கூடயே வந்துட்டு போயிடுறாங்க. ஆனி மட்டும் போகாமல் அங்கே நின்று பார்த்துட்டு, மேடமுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாமா, சரி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால், வர தேவையில்ல வெளியே போ அப்படின்றீங்க, ரூடாக பேசுகிறீங்க. மேம் பட் கஷ்டமாக இருக்கும்ல மேம். சொல்கிறேல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிடுறீங்க கொஞ்சம் நேரத்துலேயே. அப்புறம் அவங்க எல்லாம் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. அண்ணா உங்களுக்கு தானேண்ணா சமைச்சிருப்பாங்க, அண்ணி எங்களுக்கெலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சோமி ஒரு மாதிரி சேடாக சொல்லுது. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபோனை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்களே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கீங்க டைனிங் டேபிளில். இப்போ மெய்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்புக்கு வரேன்னு சொன்னால் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வந்து வச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் இதை பார்த்துட்ருக்காரு நீங்கள் பண்ணுறது எல்லாமே. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறாரு. பிகாஸ் அவர் சொன்னதுனால நீங்கள் இப்போ செய்கிறீங்க வேறு வழி இல்லாமல். எப்படி செய்கிறீங்க, எதனால் செய்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இது கிடையாது சரிங்களா. ஆனால் செய்கிறீங்கள்ல அதுதான் மேட்ரு. உங்களை செய்ய வச்சிட்டார்ல, தட்ஸ் ஹிம், அவ்வளோதான். அது எப்படிலாம் வழி யூஸ் பண்ணார், என்னவே அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவர் சொன்னதை செஞ்சுட்டார்ல, அவ்வளோதான். அவரை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி. நீங்களும் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நிற்கிறீங்க. அண்ணி சாப்பாடு எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோமி உங்ககிட்ட கேட்குறா. நீங்கள் அவளை எதுவுமே பார்க்காத மாதிரியே கண்டுக்காத மாதிரியே தான் நிற்கிறீங்க. அப்போ அவங்க அத்தைக்காரி பேசுகிறாங்க. என்ன மருமகளே, என் பொண்ணு கேட்குறா, அப்படியே சிலையாட்ட நிற்கிற, வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்க, சொல்லாமல அப்படின்ற மாதிரி ஹார்ஷாக பேசுகிறா அவ. அப்போ நீங்கள் வந்துட்டு கை இருக்குது தானே, போட்டு தின்ன வேண்டிதானே அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அத்தைகிட்ட சொல்லிடுறீங்க. அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அந்த டைனிங் டேபிள் வந்து எந்திக்கிறாங்க. பட் வந்து ஜியோன் சோமி உட்கார வச்சிடுறாங்க. மா வேணாம்மா, காலையில் எதுக்குமா அண்ணிட்ட வம்பிழுக்கிறீங்க, நானா வம்பிழுக்கிறேன், வாயை பாரு நல்லா உன்னெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து கடுப்பில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்து அவங்கள பார்க்குறத பார்த்துட்டு சரி இவன் ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கு உங்களே பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பவே இல்லை, அப்படின்ற மாதிரி திருப்பியும் கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பவே மாட்டேன்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஏய் வாடி அப்படின்றாரு. எல்லோரும் முன்னாடியுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே உங்கள் சீக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ஆகிடுது. கோவத்துலையா இல்லை வெக்கத்துலையாங்கிறதுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, எனக்குலாம் தெரியாதுப்பா, வயனுக்கு தான் தெரியும். வயன் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் போகிறாங்க. சாப்பாடு எடுத்து வைக்க முடியாதா, கட்டின புருஷன் தானே வைடி அப்படின்றாரு. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, இருந்தாலும் உங்களை மீறி உங்கள் கை வந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு எடுத்து வச்சிருது. அவங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா இது ஒயன் சர்மாவா இதுன்னு சொல்லி ராக்கிலாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். என்ன அண்ணன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டாரு, அண்ணி என்ன அண்ணன் இழுப்புக்கெல்லாம் வராங்க, வாட் அ இம்ப்ரெசிவ் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் ஷாக்கில் உட்காந்துருக்கான். ஆக்பாக் பெரிய ஷாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. எல்லாருக்குமே தான் வைக்கிறீங்க தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு. எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக் சாப்பிடும் போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களையே தான் பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. மெய்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே பிளேட்ஸ் எல்லாம் எடுக்கிறது எல்லாமே செய்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிளேட்டை எடுக்க விடாத மாதிரி மெய்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அந்த மெய்டும் போ பண்ணிட்டு பின்னாடி போயிடுறாங்க. மிஸ்ஸஸ் சியோன் வயன் அப்படின்ற மாதிரி அத்தைக்காரி வந்து கூப்பிட்றா. நீங்கள் அவளை அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. வாமா மருமகளே, வந்து உன் புருஷன் தட்டில் உட்காந்து சாப்பிட போகிறேன் இப்போ நின்று, அதை நாங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசுகிறா. ஜங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிளேஸ்லேருந்து எந்திக்கிறாரு, அவரோட பிளேட்லேருந்து. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாக பார்த்துட்ருக்கீங்க. நான் எதுக்கு எச்சி பொருளை வந்து சாப்பிடணும் எச்சி தட்டில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உன்னதான் மருமகளே, புருஷன் தட்டில் தானே பொண்டாட்டி சாப்பிட்ணும், புருஷன் மிச்சம் வச்சது தான் சாப்பிட்ணும். ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். புருஷன் தட்டில் சாப்பிட்டாலே போதும், பா வந்து உட்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது, எனக்கு பசிக்கல. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்போ சாப்பிட்டது எல்லாம் கம்ப்ளீட் ஆகணும்னா நீ ஒழுங்காக வந்து உன் புருஷன் தட்டில் உட்காந்து சாப்பிட்ருவியான், அப்போ தான் கம்ப்ளீட் ஆகுமா இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் உங்களை பார்க்குறாரு. ஏ வயன் வாடி உட்காந்து சாப்பிடுவா அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க. பட் உங்கள் அத்தை வந்து உங்கள் ஹேண்டை அகைன் பிடிக்கிறாங்க. நீங்கள் அந்த ஹேண்டை தட்டி விட்டு, எதுக்கு இப்போ என் மேலே கை வைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நீ ஏன் மருமக ஓகேவா, அதனால் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், அத்தை பேச்சை கேட்கணுன்னு உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்டை இன்னும் க்ரிப்பாக பிடிக்கிறாங்க. விட்டேனே, ஏய் மரியாதை கொடுத்து பேசு,
அத்தனா அத்தனை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க அவங்க. அப்படியே உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தர அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. ஏய் சாப்பிட்றி அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு பக்கம் இவன் படுத்துறானா, இவன் அம்மாக்காரி அதுக்கு மேலே படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. என்னால் சாப்பிட முடியாது, அதுவும் எச்சு தட்டில் நான் ஏன் சாப்பிட்ணும், என்னெல்லாம் சாப்பிட சொல்லாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூசை திருப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இங்கே பாரு வயன், நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இது நீ சாப்பிட்ற வரையும் இங்கேருந்து யாருமே நவர மாட்டாங்க, யாருமே இந்த இடத்த விட்டு இன்ச்சில் நவரக்கூடாது அப்படின்னு சொல்லி மேன்ஷனில் சொன்னோன்னே அங்கே இருக்கிற மெய்ட்ஸு காட்செல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லோரும் அவங்க பிளேஸில் ஸ்டாப் ஆயிடுறாங்க. தெரியுதா ஒரு ஜியான் குயினோட பவர் என்னன்னு தெரியுதா? நீயும் ஜியான் குயின் ஆக போகிறல்ல, அதனால் எப்படி ரூல் பண்ணணும்னு என்கிட்ட தெரிஞ்சுக்கோ, சரியா? இப்போ ஒழுங்காக சாப்பிடு அப்படின்றாங்க. பியூர் உள்ள தங்கத்தை காட்டுது அந்த அம்மா. பட் நீங்கள் வந்துட்டு சாப்பிடவே மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு, எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்கார். எல்லாருக்குமே அப்படியே ஷாக்காக இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஆமீஸ், இதோட ஜங்குக்குடைய எஃப்எஃப் when a dangerous mafia lord fell in love with யோட பார்ட் 21 கம்ப்ளீட் ஆகிவிட்டது. பார்ட் 22ல் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யுவர் பிலவட ஆத்தரானா. போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம விஎஃப்எஃப் கண்டிப்பாக வரும். லூசிஃபர்ஸ் காதலியோட செகண்ட் பார்ட்டும் கண்டிப்பாக வரும். ஒன் ஷாட்ஸ் ஆர் அப்கமிங், எல்லாமே வீடியோஸ் வரும், ரெகுலராக வரும். ரெகுலர் பேசிஸ்னால் வீக்லி பேசிஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஆமீஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமடா. அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது யுவர் பிலவ்ட் ஆத்தரானா. டாட்டா, மிஸ் யூ ஆல் செல்லக்குட்டீஸ், பாய்.